ஹாய், நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறது வந்து பிரெயின் சிஸ்டம். உங்களுக்கு தெரியும் பிரெயின் சிஸ்டத்தில் கிரேனியல் நேவ் நியூக்ளியஸ் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் பார்த்தோம். இப்போ பிரெயின் சிஸ்டம்ட பகுதிகள் உங்களுக்கு தெரியும், மிட் பிரெயின், போன்ஸ், மெடியுலாண்டு இப்படி இருக்குது. அதுலேயும் இன்றைக்கு பார்க்க போகிற பகுதி இந்த மெடியுலா. சரியா? அப்போ பாருங்கள், இப்படி கீழே நெறிக்கும் ஸ்பைனல் கார்ட் இருக்கும். அப்படி தானே இந்த அதுக்கு சைட்டில் ரெண்டு பக்கமும் இப்படி என்ன நெஞ்சிருக்கும், செரிபெல்லம் இணைஞ்சிருக்கும். சரியா? இப்போ இந்த மெடியுலாவில் பார்க்கும் முதல் உங்களுக்கு தெரியும் என்ன, எசனிங் டெக்ஸ் இப்படி போகும். சரியா? அதே மாதிரி டிசெண்டிங் டெக்ஸ் இப்படி வரும். அதே மாதிரி என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த இப்படி கனெக்ஷன் இருக்கும், செரிபெல்லத்தோட கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இப்போ உள்ள நேரம் பார்த்த கிரேனியல் நேவ் நியூக்ளியஸ் இருக்குது இதுக்குள்ளே மெடியுலாக்குள்ளே. அதுலேருந்து என்ன வரும், கிரேனியல் நேவ்ஸ் வெளியே வரும். சரியா? இப்போ அதெல்லாம் வந்து என்ன இதுக்குள்ளால் போகும்போது எசெண்டிங் டெக்ஸாக இருந்தாலும் ஸ்பைனல் கார்ட்லேருந்து என்ன மேலே போகுது, மேலே போகிற நேரம் என்ன மெடியுலாவை தாண்டி தான் போகணும். அதே மாதிரி டிசெண்டிங் டெக்ஸ் மேலேருந்து வர நேரம் மெடியுலாவை தாண்டி தான் வரணும். இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம படித்தோம் செரிபெல்லத்துக்கு என்ன கனெக்ஷன் இருக்கும், மெடியுலாகும் செரிபெல்லத்துக்கு கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி என்ன கிரேனியல் நேவ் வந்து படித்தோம் கடைசி வீடியோவில். கிரேனியல் நேவ் நியூக்ளியஸ் இருக்குது, அதுலேருந்து என்ன வெளியே கிரேனியல் நேவ் வரும், அதுவும் மெடியுலாக்குள்ளேருந்து வர சான்ஸ் இருக்குதுன்னு. அப்போ அதெல்லாம் இப்போ வந்து இதுக்குள்ளே போய் வருது, எல்லாம் மெடியுலாண்ட ஸ்ட்ரக்சருக்குள்ளே போய் வருது. அப்போ பாருங்கள், அப்போ நம்ம பார்க்க போகிற என்னென்னா, இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மெடியுலாக்குள்ளே போகிற நேரம் அந்த ஸ்ட்ரக்சர், அதாவது மெடியுலாக்குள்ளே எப்படி அதை உள் ஸ்ட்ரக்சர் இன்னர் ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு மெடியுலா இப்போ மிட் பிரெயின், போன்ஸ், மெடியுலா தானே. மெடியுலாவுக்கு தான் மெடியுலா ஒப்லாங்கேட்டான்னு சொல்கிறது. மெடியுலா வந்து இதுவரை நீண்ட பற்றிக்கும் பாருங்கள். இது வந்து போன்ஸ் அப்படி தானே, இது வந்து என்ன போன்ஸ், இது மிட் பிரெயின், இது வந்து என்ன மெடியுலா. மெடியுலா பாருங்கள் இங்கே இருந்து, அப்போ இது என்ன பொண்டோ மெடுலரி ஜங்ஷன்னு சொன்னோம் அப்படி தானே. அதாவது இது என்ன பொண்டோ மெடுலரி சல்கஸ்ன்னு சொன்னோம். அப்போ பொண்டோ மெடுலரி சல்கஸ் இந்த இதில் இருந்து உங்களுக்கு தெரியும், கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட் படிக்கிற நேரம் இப்படி ஃபைபர் க்ராஸ் ஆகுதுன்னு சொன்னோம். க்ராஸ் ஆகி இப்படி கீழே வரணும். அந்த க்ராஸ் ஆகிறதுக்கு பேர் சொன்னோம் பிரமிடல் டிகேசேஷன்னு சொன்னோம் அப்படி தானே. அப்போ அந்த பிரமிடல் டிகேசேஷன் நடக்கிறது வந்து என்ன லோவர் மெடுலா ஸ்பைனல் கார்ட் ஆரம்பிக்கிற இடத்துலன்னு சொன்னோம் அப்படி தானே. அப்போ அந்த பிரமிடல் டிகேசேஷன் நடக்குது தானே, அந்த க்ரோசிங் அது வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கிறது தானே மெடியுலா பொண்டோ மெடுலரி சல்கஸ். இதில் இருந்து பிரமிடல் டிகேசேஷன் நடக்கிற இந்த இடம் வரை உள்ள பகுதியை என்ன சொல்லுவோம், மெடியுலான்னு சொல்லுவோம். சரியா? இப்போ பாருங்கள், மெடியுலா படிக்க போகிறது என்ன மெடியுலாவில் என்ன எசெண்டிங் ட்ரெக்ஸ் அதுக்குள்ளால் போகும் அப்படி தானே. அதே மாதிரி டிசெண்டிங் ட்ரெக்ஸும் என்ன செய்யும், அதுக்குள்ளால் வரும். சரியா? அதே மாதிரி பாருங்கள், செரிபெல்லத்துக்கான கனெக்ஷன் அதுவும் என்ன செய்யும், செரிபெல்லம் கனெக்ஷனும் அதுக்குள்ளால் நடக்கும் அப்படி தானே. அதே மாதிரி வேறு என்ன கிரேனியல் நேவ் அண்ட் அதில் கிரேனியல் நேவோட நியூக்ளியஸும் என்ன செய்யும் அதுக்குள்ளே காணப்படும் அப்படி தானே. அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், எசெண்டிங் டெக்ஸில் நம்ம படிக்கும் என்ன, இப்போ நம்ம ரெண்டு பார்த்தோம். ஒன்று டோர்சல் கொலம் பாத்வே, ரெண்டாவது என்ன அண்டோலேட்ரல் பாத்வே படிக்கும் அப்படி தானே. டோர்சல் கொலம் பாத்வே, அண்டோலேட்ரல் பாத்வே. இப்போ டோர்சல் கொலம் பாத்வே ஃபஸ்ட்டுக்கு இருப்போம். டோர்சல் கொலம் பாத்வே எடுத்தால் மிட் பிரெயின், போன்ஸ், மெடியுலா, அப்புறம் ஸ்பைனல் கார்ட் இப்படி வரும். தெரியும் உங்களுக்கு, டோர்சல் கொலம் பாத்வேயில் ஸ்பைனல் கார்ட் கீழன்னு பாருங்கள். ஸ்பைனல் கார்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நடுவில் இப்படி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் மெட்டர் இருக்கும். மெட்டரில் என்ன செய்யும் நடக்கும் உங்களுக்கு தெரியும், ரிசெப்டர்லேருந்து டோர்சல் கொலம் பாத்வேயில் டோர்சல் ரூட்டில் கேங்க்லியனை உருவாக்கி அப்படியே வந்து என்ன நடக்கும், இங்கே சினப்ஸ் நடக்குமா, நடக்காது. அப்படி இங்கே போகும் போய் என்ன நடக்கும், இப்படி மேலே
போகுது. என்ன போகுது? இது போகுது. அப்படி தானே? மெசனிங் இன்டெக்ஸ் போகுது. அப்போ இது அப்பர் லிம் லெவலாக இருந்தால் கீழே என்ன லோவர் லிம்லேருந்து வரும். வந்து இதே மாதிரி வந்து என்ன நடக்கும்? அந்த கீரையில் பாருங்கள் என்ன நடக்கும்? இப்படி இப்படி போகும். இப்படி தானே படிக்கும். இப்படி போகும்னு படிக்கும். கீழ் ஸ்பைனல் கோடுக்குள்ளே வந்து இது நடந்து என்ன நடக்கும்? இப்படி மேலே வந்து இந்த மேலே அப்பர் லிம் ஸ்பைனல் கோட்டால் போகும். போகிற நேரம் உங்களுக்கு தெரியும் இது என்னது? அப்பர் லிம்முக்குரியது. இது என்ன? லோவர் லிம்முக்குரியது. நான் இப்போ சொன்னேன் அந்த படிக்கிற நிலைமை. அப்பர் லிம்முக்குரியது என்ன செய்யும்? லெட்டரலாக போகும். லோவர் லிம்முக்குரியது மீடியலாக போகும்னு சொன்னேன். மீடியல்னால் அங்கால பக்கம், சென்ட்ரல் கண்ணெல்லாம் நோக்கி. லெட்டரல்னால் அங்கால பக்கம். சரியா? அப்போ பாருங்கள். அப்போ இந்த இதுக்கு பேர் சொன்னோம் என்ன? இப்படி அப்பர் லிம் வர இந்த ஃபைபர் இதுக்கு பேர் சொன்னோம் என்ன? ஃபெசிகுலஸ் கிரசாலிஸ்ன்னு சொன்னோம். அப்படி தானே? அதே மாதிரி லோவர் லிம்முக்கு இந்த கட்டுக்கு பேர் என்ன சொன்னோம்? ஃபெசிகுலஸ் கியூனேட்டஸ்ன்னு சொன்னோம். இப்போ ரெண்டு சைட்டும் என்ன இப்படி வரும்? இது லோவர் லிம்முக்குரியது, அப்பர் லிம்முக்குரியது. நடுவால் இப்படி பிரித்தா ரெண்டு சைட்டும் வரும். சரியா? அப்போ இந்த கட்டுக்கு பேர் ஃபெசிகுலஸ் கியூனேட்டஸ், இதுக்கு பேர் என்ன? ஃபெசிகுலஸ் கிரசாலிஸ். அது வந்து எங்கே? அப்படி மேலே போகுது. அப்படி தானே? அப்போ ஸ்பைனல் கோர்டில் மேலே வந்துட்டின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஸ்பைனல் கோர்ட் இந்த மெடியுலாவில். சரியா? மெடியுலாவில். அப்போ நான் மெடியுலாவை மட்டும் கீறேன் பாருங்கள். ஸ்பைனல் கோர்ட் இப்படி இருக்குன்னா மெடியுலா என்ன செய்யப்படுறார்? இப்படி இருப்பார். மெடியுலாவில் இது சென்ட்ரலாக எடுக்கிறேன். சென்ட்ரலாக பிரிச்சுன்னு சொன்னால் இங்கால பக்கம் 2 பேர் இருப்பாங்க. இங்கால 2 பேர் இருப்பாங்க. என்ன பேர் சொன்னோம் இதுக்கு? நியூக்ளியஸ். இதுக்கு பேர் என்ன சொன்னோம்? நியூக்ளியஸ் கியூனேட்டஸ். இது ரெண்டுக்கும் பேர் சொன்னோம். மற்ற ரெண்டுக்கு என்ன பேர் சொன்னோம்? நியூக்ளியஸ் கிரசாலிஸ்ன்னு சொன்னோம். அப்போ இந்த வார ஃபெசிகுலர் கிரசாலிஸ் ஃபைபர், ஃபெசிகுலர் கியூனேட்டஸ் ஃபைபர் இப்படி மேலே வந்து என்ன செய்யும்? இப்போ ஃபெசிகுலர் கிரசாலிஸ் ஃபைபர் இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதாவது அது என்னத்துக்குரியது? அப்பர் லிம்முக்குரியது. இதோட வந்து என்ன செய்யும்? இப்படி சினப்ஸை ஏற்படுத்தும்னு சொன்னோம். அப்படி தானே? அப்போ முதலாவது சினப்ஸ் தோசல் குழம்புல எப்படி நடக்கும்? எங்கே நடக்கும்? மெடுலாவில் இந்த நியூக்ளியஸில் நடக்கும். அப்படி தானே படித்தோம். ஸ்பைனல் கோர்டில் எங்கே நடக்குமா? நடக்காதுன்னு படித்தோம். சரியா? அதே மாதிரி ஃபெசிகுலஸ் கியூனேட்டஸ் என்ன செய்யும்? இப்படி மேலே வந்து நியூக்ளியஸ் கியூனேட்டஸோட சினப்ஸை ஏற்படுத்தும். சரியா? அப்போ எங்கே ஃபெஸ்டோட நியூரான் முடியுதுன்னு பார்த்தோம். அப்படி தானே? அதே மாதிரி தான் கால பக்கம். சரியா? ஃபெசிகுலஸ் கிரசாலிஸ் ஃபைபர் வந்து என்னது? நியூக்ளியஸ் கிரசாலிஸோட சினப்ஸை ஏற்படுத்தும். ஃபெசிகுலஸ் கியூனேட்டஸ் இந்த இவர் வந்து நம்மளோட நியூக்ளியஸ் கியூனேட்டஸோட சினப்ஸை ஏற்படுத்தி என்ன செய்வாங்க? அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க பாருங்கள். வேறு கலரில் கீறேன். இப்படி வந்து இவர் இங்கால பக்கம் போவாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? இங்கால பக்கம் போவாங்க. அப்படி தானே? போய் என்ன செய்வாங்க? அப்படி மேலே போவாங்கன்னு பார்த்தோம். அப்போ இங்கால பக்கம் அதாவது இது வந்து லெஃப்ட் சைட், இது ரைட் சைட் எடுத்துட்டா பாருங்கள். ரைட் சைட்லேருந்து வந்து 2 ஃபைபரும் என்ன செய்யுது? டிகசேஷனுக்கு பிறகு என்ன நடக்குது? லெஃப்ட் சைட்டுக்கு போகுது. அதுமாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து வர்றது என்ன செய்யுது? டிகசேஷன் நடந்து ரைட் சைட்டுக்கு போகுது. அப்படி தானே தோசைக்குள்ளம் பார்த்து வெளில படித்தோம். அப்போ இதுக்கு என்ன பேர் பார்த்தோம்? இப்படி க்ராஸ் ஆகிற ஃபைபர்ஸுக்கு என்ன பேர் பார்த்தோம்? இன்டர்னல் ஆர்க்யூட் ஃபைபர்ஸ்னு ஒன்று பார்த்தோம். என்ன பேர்னு சொன்னோம்? இன்டர்னல் ஆர்க்யூட் ஃபைபர்ஸ்னு சொன்னோம். இன்டர்னல் ஆர்க்யூட் ஃபைபர்ஸ்னு சொன்னோம். மூணு விளங்கிட்டா? இதுதானே க்ராஸ் ஆகி மேலே போகிறதுக்கு பேர் என்ன சொன்னோம்? மேலே போகிற இந்த ஃபைபருக்கு மேலே போகிற இந்த ஃபெசிகுலஸ் கியூனஸ் ஃபைபர், ஃபெசிகுலர் கிரசாலிஸ் ஃபைபரும் அந்த நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் கிரசாலிஸோட சினப்ஸை ஏற்படுத்திட்டு என்ன செய்யுது? க்ராஸ் ஆகுது, டிகசேஷன் ஆகுது. ஆகி என்ன செய்யுது? மேலே போனால் அதுக்கு பேர் என்ன சொன்னோம்? மீடியல் லெமினஸ்கஸ்னு படிக்கும். தோசை பழம் பார்த்து அவங்க தான் இவங்க மீடியல் லெமினஸ்கஸ். பாருங்கள். அப்போ என்னென்ன பகுதி தோசல் குளம் பார்த்து லெசன் இண்டெக்ஸில் உள்ளே இருக்க போது பாருங்கள். முதலாவது வந்து ஃபெசிகுலஸ் கிரசாலிஸும் ஃபெசிகுலஸ் கியூனேட்டஸும் இருக்க போகுது. அப்படி தானே? ரெண்டாவது என்ன? இன்டர்னல் ஆர்க்யூட் ஃபைபர்ஸ் இருக்க போகுது. இன்டர்னல் ஆர்க்யூட் ஃபைபர்ஸ் இருக்க போகுது.
மூன்றாவது என்ன, நியூக்ளியஸ் இருக்க போகுது. என்ன நியூக்ளியஸ் இருக்க போகுது, நம்மளோட நியூக்ளியஸ் கியூனேட்டஸும் நியூக்ளியஸ் கிரசாலிஸும் இருக்க போகுது. நாலாவது என்ன இருக்க போகுது, மீடியல் லமினஸ்கஸ் ஃபைபர் இருக்க போகுது. மீடியல் லமினஸ்கஸ் ஃபைபர் இருக்க போகுது. அடுத்தது வந்து அண்ட்ரோல் லெட்டரில் பார்ப்போம். சரியா, அடுத்த அண்ட்ரோல் லெட்டர் பாத்வேயில் பாருங்கள், மெடியூலா, ஸ்பைனல் கோட் அப்படி தானே, அதுக்கு மேலே உள்ள ஒன்றே நக்கீரை. அப்போ ஸ்பைனல் கோட்டில் இருந்து என்ன நடக்கும், ஸ்பைனல் கோட் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் கிரேம் பெண்டர் இருப்பார். இப்படி நம்மளுக்கு தெரியும் என்ன, ஒரு ரிசப்டர்லேருந்து டோர்சல் ரூட்டில் ஒரு கங்லியனை உருவாக்கி, சரியா, அவங்களுக்கு தெரியும் அண்டர் லெட்டர் பாத்வேயில் 2 பாத்வே இருக்குது. ஒன்று அண்டர் ஸ்பைனோதாலமிக் பாத்வே, லெட்டரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே. எப்படி தெரியும், அண்டர் ஸ்பைனோதாலமிக் பாத்வே என்ன உங்களுக்கு தெரியும், போஸ்டீரியர் ஹார்னுக்கு வந்து இங்கே சினாப்ஸ் நடந்து இப்படி அண்டர் ஒயிட் குளத்துக்கு வந்து இப்படி மேலே போகும். அதே மாதிரி இங்காலேருந்து என்ன செய்யும், அப்படி வந்து டோர்சல் ரூட்டில் கங்லியனை உருவாக்கி இப்படி வந்து இங்கே சினாப்ஸை நடத்திட்டு என்ன செய்வார், இப்படி வந்து மேலே போவார். இதான அண்டர் ஸ்பைனோதாலமிக் பாத்வே. இப்போ லெட்டரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து டோர்சல் ரூட்டில் கங்லியனை உருவாக்கி இங்கே சினாப்ஸ் நடந்து அவர் என்ன செய்வார், இப்படி லெட்டரல் சைட்டுக்கு போய் லெட்டரல் ஒயிட் குளத்தால் இப்படி மேலே ஏறுவார். அப்படி தானே. அதே மாதிரி இங்காலேருந்து வரவர் என்ன, டோர்சல் ரூட்டில் கங்லியனை உருவாக்கி இப்படி வந்து இங்கே சினாப்ஸை நடத்திட்டு அவர் என்ன செய்வார், இப்படி லெட்டரல் சைட்டுக்கு போய் மேலே ஏறுவார். மேலே வர ஃபைபர்ஸ் என்ன செய்ய போகுது, இப்போ மெடுலாகில் போகுது. அப்படி தானே, பாருங்கள், மெடுலாகில் இப்படி போகுது, மேலே போகுது மெடுலாகில். இது இதால் வந்தது, லெட்டரல் சைட்டால் வந்தது. நடுவில் கீழது கருப்பால் கீழது ஆண்டேரியர் சைட், ஆண்டேரியர் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயால் வந்தது. அப்படி தானே, இப்படி இதுக்குள்ளால் போகுது, மெடுலாகில் போகுது. இப்படி போகிற நேரம் பாருங்கள், இன்னொரு பாத்வேயும் இவங்களோட சேர்ந்து போவாங்க. சரியா, அவர் எப்படி போவார்னு சொன்னால் இப்படி இதால் போவார். அது என்னென்னா டெக்டோ ஸ்பைனல் பாத்வேன்னு உண்டு. சரியா, என்ன பாத்வே, டெக்டோ ஸ்பைனல் பாத்வே. அவரும் இப்படி வெளியே இருந்து வந்து டெக்டோ ஸ்பைனல் பாத்வே உண்டு, இப்படி மேலே போவார். டெக்டோ ஸ்பைனல் பாத்வே அவர் என்ன செய்ய போகிறார், இவங்களோட சேர்ந்து இப்படி போகிறார். டெக்டோ ஸ்பைனல் பாத்வே எல்லாம் எங்கேருந்து வருது, ஸ்பைனல் கோட்லேருந்து வருது. அப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யும்னா தனித்தனியாக போகாமல் இப்படி ஃபைபராக தான் 3மே சேர்ந்து ஃபைபராக போகும், ஒரு கட்டாக போகும். அப்படி 3 ஃபைபரும் சேர்ந்து இப்படி ஒரு கட்டாக போகும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஸ்பைனல் லமினஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன, ஸ்பைனல் லமினஸ்கஸ். அப்போ பாருங்கள், அண்டோலேட்டல் பாத்வே அதுவும் டெக்டோ ஸ்பைனல் பாத்வேன்னு ஒரு பாத்வேயும் சேர்ந்து என்ன செய்வாங்க, ஸ்பைனல் கோட்லேருந்து இப்படி மேலே போவாங்க. போகிற மெடியூலா, அதே மாதிரி போன்ஸ், மிட் பிரெயின்லாம் தாண்டி போவாங்க. இப்படி மெடியூலாவுக்குள்ளே போகிற நேரம் சரியா, பாருங்கள் 3மே என்ன செய்யுது, ஒரு கட்டாக அப்படி சேர்ந்து போகுது. அதுக்கு கட்டுக்கு தான் பேர் என்ன சொல்கிறேன், ஸ்பைனல் லமினஸ்கஸ்ன்னு சொல்கிறேன். இது மெடியூலாவிலேருந்து போய் அதுக்கு ஒரு போன்ஸ், மிட் பிரெயின்னு போகும். நம்ம மெடியூலாக தானே படிக்கிறோம், நம்ம மெடியூலாவில் நான் நிப்பாட்டேன். அப்போ பாருங்கள், இந்த அண்டோலேட்டல் பாத்வேயில் என்ன ஸ்பைனல் லமினஸ்கஸ்ன்னு சொல்கிறால் தான் என்ன செய்வார், மெடியூலாவில் போவார். அப்படி தானே. இப்போ வந்து எசெண்டிங் முடிஞ்சுது. இதுதான் மெடியூலாவில் இருக்கிற எசெண்டிங் டெக்ஸ்ட்டை கட்டமைப்பு. இப்போ டிசெண்டிங்கை பார்ப்போம். சரியா, இப்போ என்ன பார்ப்போம், டிசெண்டிங்கை பார்ப்போம். அப்போ டிசெண்டிங் டெக்ஸ்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், டிசெண்டிங் டெக்ஸ்ட்டில் பிரதான யார், கோர்டிகோ ஸ்பைனல் டெக்ஸ். அப்படி தானே. டிசெண்டிங் ட்ராக்கில் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்கை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், மேலேருந்து என்ன வருவார், ஃபைபர் வருவார். வந்து என்ன செய்வார், மிட் பிரெயின், போன்ஸ், மெடியூலாண்டு வருவார். அப்போ நான் மெடியூலா வைக்கிறேன். மெடியூலாவில் வந்து என்ன நடக்கும் பாருங்கள், மெடியூலாவில் வருவார். வந்து உங்களுக்கு தெரியும், ஃபைபர்ஸ் கட்டாக வந்து உங்களுக்கு தெரியும், மெடியூலாவில் வந்து என்ன நடக்கும், ஒளிவு பகுதி, பிரமிட் பகுதின்னு இருக்குது. அப்படி தானே. இது ரெண்டும் பிரமிட், இது ரெண்டும் ஒளிவு.
அப்போ இந்த வார ஃபைபர்ஸ் எதுக்குள்ளால் போகும், பிரமிட்ன பகுதிகளால் போகும். அப்போ இந்த பிரமிட்ன பகுதிகளால் இப்படி போகிறதால தான் என்ன நடக்குது, மெடிலாட இந்த சைட் ஒரு வீக்கமாக வெளியே தள்ளின மாதிரி இருக்கும். அதுதான் சொன்னோம் என்ன பிரமிட்னு சொன்னோம். எதால் வாரது, இந்த கோர்டிகஸ் ஸ்மைல் ட்ராக் வாரதால தான் ஒரு ஸ்வெல்லிங் வருது, அதாவது ஒரு வெளிப்புறமாக தள்ளின மாதிரி ஒரு தோட்டம் வருது மெடிலாவில். அதுக்கு பேர் தான் என்ன, பிரமிட். சரியா? அப்படி வந்தது உங்களுக்கு தெரியும். லோ மெடிலாக்கில் வந்தோடனே என்ன நடக்கும், க்ரோஸ் ஆகும். அப்படி தானே க்ரோஸ் ஆகும்னு சொன்னால் அதில் என்ன 10% க்ரோஸ் ஆகாமல் இப்படி கீழே போகும். அப்படி தானே படிக்கும். மிச்ச 90% என்ன நடக்கும், இப்படி க்ரோஸ் ஆகும்னு சொன்னோம். க்ரோஸ் ஆகி என்ன செய்வார், வேறு இப்படி கீழே போவார், ஸ்பைனல் கார்டுக்குள்ளே போவார். சரியா? அப்போ பாருங்கள், இப்படி வந்து இவர் க்ரோஸ் ஆகாமல் வர 10%, 2 சைட்டுக்கும் வர்றதுன்னு க்ரோஸ் ஆகி வருது. வந்து ஸ்பைனல் கார்டு இப்படி இருக்குன்னு சொன்னால், ஸ்பைனல் கார்டில் என்ன உங்களுக்கு தெரியும், இது கிரே மேட்டர் இருப்பார். இப்படி கிரே மேட்டரில் உங்களுக்கு தெரியும் இப்படி க்ரோஸ் ஆகி வர 90% வேண்டதுக்குள்ளே வரும், லெட்டல் சைடுக்குள்ளே வரும். அப்போ இதுவும் என்ன செய்ய போதோ, லெட்டல் சைடுக்குள்ளே வரப்போகுது. இப்படி லெட்டல் சைடுக்குள்ளே வரப்போகுது. அப்படி தானே க்ரோஸ் ஆகாமல் வர ஃபைபர்ஸ் என்ன செய்வார், நம்மளுக்கு தெரியும் இப்படி ஆன்டீரியர் வைட் குளத்துக்குள்ளே வருவார். அப்போ இங்கே 2 நியூக்ளியஸ் இருக்குன்னு பார்த்தோம். அங்கே வந்து என்ன செய்வார், இவர் வந்து இப்படி இந்த நியூக்ளியஸோடையும் இவர் வந்து இந்த நியூக்ளியஸோடையும் சினப்ஸ் ஆவார்னு பார்த்தோம். அப்போ பாருங்கள், இங்கே வந்து இப்படியா இதாகும் இல்லை, உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன நடக்கும், க்ரோஸிங் நடக்கும். அப்படி தானே இங்கே க்ரோஸிங் நடக்கலையே 10% ஃபைபர்ஸ், அந்த 10% ஃபைபர்ஸ் வந்து இங்கே தான் ஸ்பைனல் கார்டில் தான் என்ன செய்யும், இங்காலேருந்து வந்தவர் இந்த நியூக்ளியஸோடையும் இங்காலேருந்து வந்தவர் இப்படியும் என்ன செய்வார், க்ரோஸ் ஆகுவாங்க. க்ரோஸ் ஆகி என்ன செய்வாங்க, சினப்ஸ் செயல்படுத்தி ஒரு மசிலுக்கு இது போகுது. அதுதான் என்ன ட்ரங்க் பகுதிக்கு போகும்னு சொன்னோம். இந்த 90% ஆட்கள் என்ன செய்வாங்க, க்ரோஸ் ஆகி அவங்க போவாங்க. அவங்க போய் என்ன நம்மளுடைய ஸ்கெலட்டன் மசிலுக்கு மோட்டர் அவுட்புட்டை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ பாருங்கள், இந்த மெடியூலாவில் பாருங்கள், மெடியூலாட இந்த க்ரோஸ் ஆகிறது இங்கே தானே க்ரோஸ் ஆகுது, அதாவது மெடியூலாட லோவர் பார்ட்டில். அதுபோல் தான் இங்கேருந்து தான் ஸ்பைனல் கார்டு ஆரம்பிக்கும். அந்த மெடியூலாட லோவர் பார்ட்டில் க்ரோஸ் ஆகிற நேரம் உங்களுக்கு தெரியும், இது என்ன இல்லை ரைட் சைடுன்னு எடுக்கிறேன், இதை லெஃப்ட் சைடுன்னு எடுக்கிறேன். சரியா? அப்போ பாருங்கள், இது ரைட் சைடு இது லெஃப்ட் சைடுனா, அப்போ ஏதாவது லீசன் இந்த க்ரோஸ் ஆகிறதுக்கு முதல் மெடியூலாக்குள்ளே இல்லாட்டி போன்ஸுக்குள்ளே இல்லாட்டி மிட் பிரெயின், அதாவது க்ரோஸ் ஆகிறதுக்கு மேலே ஏதாவது லீசன் பெங்கால பக்கம் நடந்துச்சுன்னு சொன்னால், இப்போ இந்த பகுதியில் நடக்குதுன்னு வைங்களேன், இது எந்த பகுதி, ரைட் பகுதியில் நடந்துச்சுன்னு சொன்னால் பாருங்கள், 90% ஃபைபர்ஸ் என்ன செய்யுது, இங்கே க்ரோஸ் ஆகுது. அப்படி தானே? அப்போ க்ரோஸ் ஆகினா இந்த ரைட் சைடில் வாரது க்ரோஸ் ஆகி என்ன லெஃப்ட் சைடுக்கு தண்ணி வருது இங்கால பக்கம். அப்போ லெஃப்ட் சைட் பக்கம் மசில் வேலை செய்யுமா, இந்த மசில் வேலை செய்யுமா, வேலை செய்யாது. அப்போ இங்கால பார்க்கும், இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு லீசன் வந்துச்சுன்னு சொன்னால், அதாவது பிரமிடல் டிகேசேஷன், அதாவது நடக்கும் முதல் மேல் பார்ட், அதாவது மெடியூலா போன்ஸ் மிட் பிரெயின் ஏதோ ஒரு பார்ட்டில். அப்போ பாருங்கள், அங்கே ஒரு லீசன் நடந்துச்சுன்னு சொன்னால் என்ன, இங்கால சைடு வேலை செய்யுமா, அப்படி வேலை செய்யாது. அப்போ பாருங்கள், இந்த டிகேசேஷன் நடக்கும் முதல் மேலே ஏதாவது லீசன் வந்துச்சுன்னு சொன்னால், ரைட் சைடுனா என்ன பாதிக்கப்படுது, லெஃப்ட் சைடு பாதிக்கப்படுது. லெஃப்ட் சைடுனா ரைட் சைடு பாதிக்கப்படுது. அதை என்ன சொன்னோம், கொண்டால் லெட்ரல். அப்படி தானே, எதிர் பக்கம் கொண்டால் லெட்ரல் லீசன்னு சொல்கிறது. கொண்டால் லெட்ரல் சைடு பாதிக்கப்படும்னு சொல்லுவாங்க. அதாவது எது, பிரமிடல் டிகேசேஷன், அதாவது லோவர் மெடிலாவுக்கு மேலே. இப்போ பாருங்கள், பிரமிடல் டிகேசேஷன் நடந்த பிறகு கீழே பார்த்தோம்னு சொன்னால், அதாவது மெடியூலா லோவர் மெடியூலாவுக்கு கீழே ஏதாவது லீசன் ஏற்பட்டா, இப்போ இந்த பகுதி லீசன் ஏற்பட்டுன்னு வைங்க, அது எந்த இப்போ இந்த பகுதி பாருங்கள், இந்த ஃபைபர் லீசன் ஏற்பட்டால் இப்படி தானே இந்த ஃபைபர் தண்ணி பாதிக்கப்படும். அப்போ எந்த மசில் வேலை செய்யும் போகும், இந்த மசில் தான் வேலை செய்யாமல் போகும். அப்போ இது என்ன, ரைட் சைடு பாதிக்கப்பட்டால் ரைட் சைடு தான் என்ன செய்யுது, வேலை செய்யாமல் போகுது. அதே மாதிரி இங்கே வந்து என்ன சொன்னால் என்ன பாருங்கள், அந்த இது தான் வேலை செய்யாமல் போகும். அப்படி தானே லெஃப்ட் சைடு பாதிக்கப்பட்டால் என்ன, லெஃப்ட் சைடு தான் வேலை செய்யாமல் போகுது. அப்போ பிரமிடல் டிகேசேஷனுக்கு கீழே ஏதாவது லீசன் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் என்ன பகுதி பாதிக்கப்படும், அதே பகுதி பாதிக்கப்படும். அந்த அதே பகுதின்னு என்ன, இப்சிலேட்டல் சைடு பாதிக்கப்படும். இது விளங்கிச்சா?
தோசல் டிசைனிங் டெக்ஸில் கோட்டிவ் ஸ்பைனல் இருக்கும் பார்த்துடும் மெடிலோக்களால் எப்படி போகுது. அடுத்து வந்து செரிபுலம், அதுக்கான கனெக்ஷனை பார்ப்போம். சரியா? அப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இப்படி யார் மிட் பிரெயின், போன்ஸ், மெடியல் ஆப்லாங்கேட்டா, இப்படி கீழே ஸ்பைனல் கோட் இருக்கும். அப்படி தானே? பின்னால் யார் கனெக்ட் ஆகிருப்பார்? நம்மட செரிபெல்லாம் கனெக்ட் ஆகிருப்பார். அப்போ மெடிலாவையும் இந்த செரிபெல்லத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்கள். அப்படி தானே? அதே மாதிரி போன்ஸையும் செரிபெல்லத்தையும் கனெக்ட் பண்ணுறது மிடில் செரிபெல்லர் படங்கள். மிட் பிரெயினையும் இதையும் கனெக்ட் பண்ணுறது யார்? செரிபெல்லத்தையும் சூப்பரியர் செரிபெல்லர் படங்கள்னு படிக்கும். அப்போ அதுலேயும் செரிபெல்லர் கனெக்ஷனுக்கு 3 பாத்வே பார்ப்போம். நம்ம ஏற்கனவே படிக்கிறது தான் எல்லாம் டீட்டெயில்ஸாக. முதலாவது என்ன? கியூனியோ செரிபெல்லர் ஃபைபர்ஸ், அதே மாதிரி ரெண்டாவது டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ரக்னு படித்தோம். மூணாவது என்ன படித்தோம்? வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ரக்னு படித்தோம். அப்படி தானே? அப்போ பார்த்தோம் என்ன? எக்ஸசரி குயினேட் நியூக்ளியஸ் இப்படி இருப்பார். அப்போ அப்பலிம்லேருந்து இப்படி சென்சேஷன் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யும்? அப்படியே ஸ்பைனல் கோட்டால் போய் இந்த எக்ஸசரி குயினேட் நியூக்ளியஸோட என்ன செய்யும்? போய் ஜாயின் ஆகும். ஜாயின் ஆகி அங்கே சினப்ஸை ஏற்படுத்தி என்ன செய்யும்? அடுத்த ஃபைபர் இப்படி இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்களுக்குள்ளால் செரிபெல்லத்துக்கு வருவார். செரிபெல்லத்துக்கு வந்து என்ன? இப்படி கனெக்ஷனை கொடுப்பார். அதான் என்ன பார்த்தோம்? கியூனோ செரிபெல்லர் ஃபைபர்ஸ்னு பார்த்தோம். இந்த கியூனோ செரிபெல்லர் ஃபைபர்ஸால் கடத்தப்படுறது என்ன? லோக்கல் மோட்டர் சிஸ்டம். அதில் இருந்து என்ன செய்யும்? சென்சேஷன் இப்படி மேலே போய் எக்ஸசரி குயினேட் நியூக்ளியஸில் ஸ்னப்ஸ் ஆகி இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்களால் போய் செரிபெல்லத்துக்கு போகும். இதை தான் என்ன? கியூனோ செரிபெல்லர் பாத்வேன்னு எங்கே படித்தோம்? முதல் வீடியோவில் படித்தோம். அப்போ கியூனோ செரிபெல்லர் ஃபைபர்ஸ் அது பாத்வேலாம் டீட்டெயில்ஸாக படிச்சிட்டோம். சரியா? அப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? நியூக்ளியஸ் எக்ஸசரி குயினேட்டஸ் நியூக்ளியஸ் இருக்குது எங்கள் மெடியுலாவில். அடுத்து வந்து டோர்சோ ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ரக். அது நம்மளுக்கு தெரியும் என்ன? லோவர் லிம்பில் வந்து ஒரு இவர் வந்து சரியா என்ன செய்வார்? அங்கே சினப்ஸ் ஏற்படுத்தி லெட்டல் சைட்டால் அப்படி என்ன செய்வார்? மேலே போவார். அப்படி தானே? மேலே போய் என்ன செய்வார்? இங்கே போய் இங்கே நியூக்ளியஸ் சினப்ஸ் எல்லாம் அங்கே நடக்காது. என்ன துருவா இதுக்குள்ளால் போவார்? இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்களால் போய் இங்கே செரிபெல்லத்தோட இணைஞ்சு கொள்வார். அதென்ன? டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ரக். இதெல்லாம் டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் பார்த்துவே நம்ம டீட்டெயில்ஸாக அங்கே மேலே படிக்கிட்டோம் வீடியோவில். அதெல்லாம் திருப்பி சொல்லலை அப்படின்னு. சரியா? அடுத்தது பார்ப்போம் வென்ட்ரோ ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ரக். உங்களுக்கு தெரியும் வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ரக் என்ன நடக்கும்? அதுவும் இப்படி மேலே வந்து எனக்கும் இப்படி போய் சுப்பீரியர் செரிபெல்லர் படங்களால் என்ன செய்யும்? இப்படி போகும். போய் என்ன நடக்கும்? செரிபெல்லத்துக்கு போய் திருப்பி என்ன செஞ்சோம்னு சொன்னால் நம்ம இப்படி வரும்னு படித்தோம். அப்போ டீட்டெயில்ஸாக பார்ப்போம் பாருங்கள். சரியா? இது ஸ்பைனல் கோட்னு வைங்களேன். ஸ்பைனல் கோட் 2 ஸ்பைனல் கோட் கீழே உங்களுக்கு தெரியும். இது என்ன? கிரே மேட்டர். ஸ்பைனல் கோட்டை கிரே மேட்டர். அப்போ இங்கே வந்து மிட் பிரெயின், போன்ஸ், மெடியுலா இருக்குன்னு வைப்போம். அப்போ பாருங்கள், குயினோ செரிபெல்லர் ஃபைபர் ட்ரக் அது எப்படி போகும்? நம்மளுக்கு தெரியும் அப்பலிம்லேருந்து டோர்சல் ரூட்டில் கங்க்லியனை உருவாக்கி அப்படி எங்கே வருவார்? அண்டைய ஹோனுக்கு வருவார். போஸ்டியர் ஹோனுக்கு வருவார். போஸ்டியர் ஹோனுக்கு வந்து என்ன செய்வார்? அப்படியே எங்கே போவார்? சினப்ஸ் நடப்பாரா? நடக்க மாட்டார். நடக்காமல் எங்கே போவார்? லெட்டல் வைக்கோலத்துக்கு போவார். லெட்டல் வைக்கோலத்துலேருந்து என்ன செய்வார்? அப்படியே மேலே போவார். அப்படி தானே? அதே மாதிரி தான் என்ன எங்கால இருந்தும் அப்பலிம்லேருந்து டோர்சல் சென்சேஷன் வந்து டோர்சல் ரூட்டில் கங்க்லியனை உருவாக்கி போஸ்டியர் ஹோனுக்கு வந்து அங்கேருந்து எங்கே போவார்? லெட்டல் வைக்கோலத்துக்கு போவார். லெட்டல் வைக்கோலத்தில் என்ன செய்வார்? மேலே போவார். அப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே யார் ரிப்பார்? மெடியுலாவில் அவருக்குரிய எக்ஸசரி குயினேட் நியூக்ளியஸ் ரிப்பார். அதோட சினப்ஸ் ஆகி என்ன செய்வார்? ஃபைபர் இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்கள் இந்த ரிப்பார் 2 பேர்
இங்கால பக்கமும் அதனூடாக என்ன செய்யும் போய் செரிபெல்லத்தோட என்ன செய்யும் இணையும்னு பார்த்தோம். அதான் என்ன குயினோ செரிபெல்லர் பாத்வே டீட்டெயில்ஸாக பார்த்தோம் முதல் வீடியோக்களில். அடுத்தது வந்து டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்வார், டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக் லோவர் லிம்லேருந்து வருவார், டோர்சல் ரூட்டில் கங்க்லியன் உருவாக்கி என்ன செய்வார், இங்கே வருவார். அதே மாதிரி இவர் என்ன டோர்சல் ரூட்டில் கங்க்லியன் உருவாக்கி இங்கால சைட்லேருந்து வருவார். வந்து என்ன செய்வார், போஸ்டியர் ஹோனில் சினப்ஸை ஏற்படுத்திட்டு என்ன செய்வார், அங்கேருந்து லேட்டல் வைட் குளத்துக்கு போவார். அதுக்கப்புறம் என்ன செய்வார், இப்படி மேலே போய் என்ன செய்வார், இப்படி வருவார். வந்து அதுவும் எதுக்குள்ளால் போகும், இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்களூடாக. இங்கே ஏதாவது நியூக்ளியஸ் இருக்குமா, அதுக்கு இருக்காது மெடியூலாவில். அவர் அப்படியே துருவா இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்களூடாக செரிபெல்லத்துக்கு போவார். விளங்கிச்சா? அதான் என்ன டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக். குயினோ செரிபெல்லர் ட்ராக்கும் பார்த்துட்டோம். வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக்னா என்ன, அவர் என்ன செய்வார்டா இப்படி அவரும் அதே மாதிரி தான் டோர்சல் ரூட்டில் கங்க்லியன் உருவாக்கி என்ன செய்வார், வந்து இங்கே சினப்ஸை ஏற்படுத்துவார். அதே மாதிரி 2 சைட்லேருந்து என்ன வரும், இப்படி வந்து சினப்ஸை ஏற்படுத்திட்டு என்ன செய்யும், இவர் வந்து ரைட் சைட்னு எடுத்தோம்னா அவர் எங்கே போவார், இந்த சைடில் உள்ள ஒயிட் குளத்துக்கு போவார். அதே மாதிரி இவர் லெஃப்ட் சைட்னு எடுத்தோம்னா இவர் என்ன செய்வார், இங்கால உள்ள ஒயிட் குளத்துக்கு போவார், லேட்டல் ஒயிட் குளத்துக்கு போவார். போய் என்ன செய்வாங்க, அவங்க இப்படி மேலே போவாங்க. சரியா, மேலே போய் என்ன செய்வாங்க, அவங்க இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்களோட போவாங்களா, போக மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கடா, மிட் பிரெயின் இன்னைக்கு தானே அவரோட போய் சுப்பீரியர் செரிபெல்லர் படங்களோட தான் போவாங்க. போய் என்ன செய்வாங்க, இவர் என்ன செய்வார், திருப்பி என்ன செய்வார், இங்கால பக்கம் உள்ள செரிபெல்லத்துக்கு வருவார்னு பார்த்தோம். அப்படி தானே இங்கால போனவர் என்ன திருப்பி அங்கால பக்கம் உள்ள செரிபெல்லத்துக்கு வருவார்னு பார்த்தோம். அப்போ பாருங்கள், ரைட் சைட்லேருந்து போகிறது லெஃப்ட் சைட்டுக்கு மாறி லெஃப்ட் சைட்டால் போய் திருப்பி செரிபெல்லத்துக்குள்ளே, அதாவது சுப்பீரியர் செரிபெல்லர் படங்களுக்குள்ளே போய் திருப்பி என்ன செய்யுது, அது வந்து அதோட ரைட் சைட்டுக்கே வந்துடுது. அப்படி தானே லெஃப்ட் சைட்லேருந்து போகிறது என்ன செய்யுது, இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மாறி இப்படி மேலே போனாலும் அது என்ன சுப்பீரியர் செரிபெல்லர் படங்களோட போய் திருப்பி என்ன செய்யுது, அதில் லெஃப்ட் சைடுக்கே வந்துடுது, லெஃப்ட் சைட் செரிபெல்லத்துக்கே வந்துடுது. இல்லைச்சா? அப்போ பாருங்கள், ரைட் சைட்லேருந்து போகிறது என்ன ரைட் சைட்டுக்கே வந்துடுது, லெஃப்ட் சைடில் இருந்து போகிறது லெஃப்ட் சைட்டுக்கே வந்துடுது. அதான் என்ன வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக். இப்போ பாருங்கள், குயினோ செரிபெல்லர் ஃபைபர், டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் ஃபைபர் ரெண்டும் தான் என்ன செய்யுது, மெடியூலாவில் போய் திரும்பி இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்களால் செரிபெல்லத்துக்கு போகுது. ஆனால் வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக் இவர் என்ன செய்கிறார், அப்படி போக இல்லை. அவர் வந்து துருவாகவே அப்படியே என்ன செய்கிறார், மேலே போய் மெடியூலா, போன்ஸ், மிட் பிரெயினில் வச்சு தான் என்ன செய்கிறார், சுப்பீரியர் செரிபெல்லர் படங்களோடாக அப்படி போகிறாரு தெரிஞ்சிருக்கணும். அப்போ திருப்பி பாருங்கள், ட்ரெக்ஸை கொஞ்சம் பாருங்கள். எசெண்டிங் ட்ரெக்ஸ், டிசெண்டிங் ட்ரெக்ஸ் அப்படி தானே படித்தோம். எசெண்டிங் ட்ரெக்ஸ், டிசெண்டிங் ட்ரெக்ஸ். எசெண்டிங்கில் என்ன படித்தோம், மேஜர் மைனர்னு படித்தோம். மேஜர்னு என்ன, அதுலேயும் செரிப்ரத்துக்கு போகிறது செரிபெல்லத்துக்கு போகிறதுன்னு படித்தோம். அப்படி தானே செரிப்ரம் அதுக்கு போகிறது தானே டோர்சல் கோலம் பாத்வே, அண்ட்ரோல் லேட்டரல் பாத்வே. அண்ட்ரோல் லேட்டரல் 2 பிரிக்கி அண்ட்ரியல் ஸ்பைனோ தலைமைக்கு லேட்டரல் ஸ்பைனோ தலைமைக்குன்னு பார்த்தோம். சரியா, அதெல்லாம் என்ன எசெண்டிங் டெக்ஸ்டில் மேஜரான செரிப்ரத்துக்கு போகிறது. அதுவும் இதால் போகும், மெடியூலா, மிட் பிரெயின் அதால் போகுது. சரியா, அடுத்தது பாருங்கள் செரிபெல்லம் என்ன 3 பாத்வே, டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே, குயினோ செரிபெல்லர் பாத்வே, வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே. இதுவும் என்ன கீழேருந்து மேலே போகுது எங்கே, ஆனால் இது வந்து எங்கே போகுது, செரிபெல்லத்துக்கு போகுமா, இல்லை செரிபெல்லத்துக்கு போகும். அதுவும் என்ன மெடியூலாவில் இப்போ பார்த்தோம், கடைசியாக பார்த்தோம். இப்போ மெடியூலாவில் நம்மளுக்கு தெரியும் குயினோ செரிபெல்லரும் நம்மளோட டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லரும் என்ன செஞ்சிச்சு, மெடியூலாவில் இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்களால் திரும்பிச்சு. வென்ட்ரல் என்ன செஞ்சால் சுப்பீரியர் செரிபெல்லர் படங்களுக்குள்ளால் போனோம், அது பார்த்துட்டோம். மைனர் ட்ராக்கில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வே, ஸ்பைனோ டெக்டைல் பாத்வே, ஸ்பைனோ ஒலிவரி பாத்வே. அப்படி தண்ணி படித்தோம். அப்போ பாருங்கள், மைனர்னு சொல்கிறது யார், இந்த மேஜரோட சேர்ந்து போகிறாக்கு. அப்படி தண்ணி படித்தோம். அதுலேயும் படித்தோம் பாருங்கள், மைனர் பாத்வே எப்படின்னு சொன்னால் ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வே, ஸ்பைனோ டெக்டைல் பாத்வே, ஸ்பைனோ ஒலிவரி பாத்வேன்னு 3 பாத்வே இருக்குது மைனர் பாத்வே. அதுலேயும் இந்த ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வே இதோட சேர்ந்து போகும் லேட்டரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே. பிரதானமான இந்த லேட்டரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே இருக்கிறார் தானே, அதாவது செரிப்ரத்துக்கு போகிறது, அவரோட சேர்ந்து போவார்னு பார்த்தோம் வீடியோவில். அதுமாதிரி ஸ்பைனோ டெக்டைல் பாத்வேயும் ஸ்பைனோ ஒலிவரி பாத்வேயும் இதால் சேர்ந்து போகும்னு பார்த்தோம். அண்ட்ரோல் லேட்டரல் பாத்வே, அதாவது
அது அண்டரியோ ஸ்பைனோதாலமிக் பாத்வேயாக இருக்கட்டும், லெட்டரோஸ்பைனோதாலமிக் பாத்வே ரெண்டோடையும் சேர்ந்து போகும்னு பார்த்தோம். அதாவது அண்டோலெட்டல் பாத்வேயால் போகும்னு பார்த்தோம். ஆனால் ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வேனா லெட்டல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயால் மட்டும் போகும்னு பார்த்தோம். இவங்க ரெண்டு பேரும் என்ன, அதாவது ஸ்பைனோ டெக்டல் பாத்வேயும் ஸ்பைனோ ஒலிவேரி பாத்வேயும் அண்டியோ ஸ்பைனோதாலமிக் பாத்வே லெட்டல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே ரெண்டோடையும் சேர்ந்து போகும்னு பார்த்தோம். அப்படி தானே? அதுலேயும் பாருங்கள், இப்போ மைனர் பாத்வேயில் ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வே நம்ம படித்தோம், ஏற்கனவே படித்தது தான் மீட்டுறோம். பாருங்கள், ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வேனா நம்மளுக்கு தெரியும், நேரத்தில் படித்தது தான். இது எதோட சேர்ந்து போவோம்? ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வே லெட்டல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயோட சேர்ந்து போகும்னு படித்தோம். அப்போ லெட்டல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே என்ன நம்மளுக்கு தெரியும், என்ன செப்டைலேருந்து வந்து டோர்சல் ரூட்டில் கங்க்லியனை உருவாக்கி என்ன செய்வார், இப்படி சேர்ந்து இப்படி குறுக்கா மாறி லெட்டல்ஸ் பக்கத்தால் அப்படி போய் என்ன செய்வார், இதுக்குள்ளால் போய் என்ன செய்வார், அப்படி தலமஸுக்கு போய் அப்படியே போவார்னு படித்தோம் அதானே. ஆனால் அதுலேயும் வந்து என்ன சொன்னோம், கொஞ்சம் ஃபைபர்ஸ் என்ன செய்யும்னு சொன்னோம், ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போய் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன்லேருந்து என்ன செய்யும், தலமஸுக்கு போய் அப்படி போகும்னு பார்த்தோம். அதான் என்ன ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வே. அப்போ இங்கேயும் என்ன நடக்குது, மெடியுலாவில் ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வேயில் கொஞ்சம் ஃபைபர்ஸும் போகுது, அப்படி தானே மெடியுலாவில் போகுது. அதே மாதிரி ஸ்பைனோ டெக்டல் பாத்வே, ஸ்பைனோ டெக்டல் பாத்வே என்ன, அது அண்டரியோ ஸ்பைனோதாலமிக் பாத்வே லெட்டல் ஸ்பைனோதாலமிக் ரெண்டோடையும் சேர்ந்து வரலாம்னு சொல்லுவோம். இப்போ அண்டரியோ ஸ்பைனோதாலமிக் பாத்வே என்ன நம்மளுக்கு தெரியும் தானே, போய் போகும், அதுலேருந்து கொஞ்சம் ஃபைபர்ஸ் என்ன செய்யும், படித்தோம், டெக்டத்துக்கு போக முடியும். அப்போ இந்த ஸ்பைனோ டெக்டல் பாத்வேயில் என்ன படித்தோம் பாருங்கள், அதில் என்ன கொஞ்சம் அண்டோலெட் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயில் கொஞ்சம் என்ன செய்யும், டெக்டத்துக்கு போகும்னு படித்தோம். இப்போ அந்த ஃபைபர்ஸ் எதுக்குள்ளார போதும், மெடியுலாவில் போகுது, அப்படி தானே. அதேமாதிரி லெட்டல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயில் என்ன, இந்த லெட்டல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே போகிற நேரம் கொஞ்சம் டெக்டத்துக்கு போகும்னு படித்தோம். அதுலேயும் என்ன ஃபைபர் என்ன இதுக்குள்ளார போகுதோ இதுக்குள்ளார போகுது, மெடியுலாவுக்குள்ளார போகுது. அடுத்தது பாருங்கள், ஸ்பைனோ ஒலிவேரி பாத்வே. ஸ்பைனோ ஒலிவேரி பாத்வே என்ன, அதையும் என்ன அண்டரியோ ஸ்பைனோதாலமிக் பாத்வேயில் ஒரு பிரான்ச்சாகவும் இருக்கலாம், லெட்டல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயில் ஒரு இதாகவும் இருக்கலாம்னு சொன்னோம். அதுவும் என்ன, அண்டரியோ அவர் போகிற நேரம் கொஞ்சம் ஃபைபர்ஸ் என்ன செய்வார், போய் இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருப்பார், அவரோட சினப்ஸ் ஆகி அங்கேருந்து என்ன இன்ஃபீரியர் செரிபரல் படங்களோடாக இங்கே போகும்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் லெட்டல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயில் என்ன, இங்கே போய் இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருப்பார், அவரோட சினப்ஸ் ஆகி செரிபெல்லத்துக்கு போகும்னு பார்த்தோம். இப்போ இது எங்கே நடக்குது, மெடியுலாட இதில் நடக்குது. நியூக்ளியஸுக்கு என்ன பேசணும், ஒலிவேரி நியூக்ளியஸ்னு சொன்னோம். அதான் ஸ்பைனோ ஒலிவேரி பாத்வேன்னு பேர் வந்துச்சு. அப்போ பாருங்கள், இந்த மைனர் பாத்வே 3லையும் இவங்க 2 பேர்லையும் அவங்க ட்ரெக் தான் சும்மா என்ன இதுக்குள்ளால் போகுது, மெடியுலாக்குள்ளால். ஸ்பைனோ டெக்டல் பாத்வேலையும் அவங்க ட்ரெக் தான் இதுக்குள்ளால் போகுது. ஆனால் ஸ்பைனோ ஒலிவேரி பாத்வேயில் ஒரு விஷயமே நடக்குது, அங்கே சினாப்ஸ் நடந்து, ஒலிவேரி நியூக்ளியஸில் சினாப்ஸ் நடந்து அது என்ன செய்யுது, நம்மளோட செரிபெல்லத்துக்கு போகுது. அப்போ அதை நினைவு வச்சுக்கொள்ளுங்க, சரியா. அப்போ மைனர் பாத்வேயில் 3 முடிச்சு. அப்போ பாருங்கள், செரிபெல்லா கனெக்ஷனும் முடிச்சு, சரியா. எசெண்டிங்கில் பார்த்தோம், டிசெண்டிங்கில் பார்த்தோம், செரிபெல்லா கனெக்ஷனும் பார்த்தோம். இப்போ கிரேனியல் நியூக்ளியஸ் கனெக்ஷனை பார்ப்போம். அது ஆல்ரெடி படிச்சது தான். பாருங்கள், கிரேனியல் நியூக்ளியஸும் அதில் கனெக்ஷனையும் பார்த்தா பாருங்கள், நேரத்தில் படிச்சது தான் போன வீடியோவில். மெடியுலாவில், சரியா, மெடியுலாவில் என்னென்ன நியூக்ளியஸ் இருக்குது பாருங்கள். ஜிஎஸ்சி இந்த குளத்தில் சரியா 12வது நியூக்ளியஸ், அதுக்கு பேரும் சொன்னோம், அப்படி தானே. அப்போ சேர்த்து பார்ப்போம் வைங்க. அப்போ பாருங்கள், இந்த ஜிஎஸ்சி குளத்தில் மெடியுலாவில் இருக்கிற 12வது கிரேனியல் நியூக்ளியஸ், அதுக்கு பேர் என்ன சொன்னோம், ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸ். அதுலேருந்து யார் வருவார், 12வது கிரேனியல் நேவ் வருவார்னு பார்த்தோம். அது எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தோம், மெடியுலாவில் இருக்குன்னு பார்த்தோம், சரியா. அப்போ மெடியுலாவில் என்ன இவர் இருக்கிறார், அப்படி தானே. அதே மாதிரி ஜிவி குளத்தில் யார் இருக்கிறார், 9, 10 கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ் இருக்குன்னு பார்த்தோம், அப்படி தானே. அதுவும் மெடியுலாவில் தான் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொன்னோம், 9க்கு இன்ஃபீரியர் சலிவேட்டரி நியூக்ளியஸ், 10க்கு சொன்னோம் டோர்சல் மோட்டர் நியூக்ளியஸ்னு சொன்னோம், அவர் இருக்கிறார். அதே மாதிரி எஸ்விஇ குளத்தில் யார் இருக்கிறார், மெடியுலாவுக்குள்ள பாருங்கள் 9, 10, 11 நியூக்ளியஸ் இருக்கிறாங்க, அவங்களோட பேர் நியூக்ளியஸ் அம்பிகஸ்னு சொன்னோம். அதே மாதிரி எஸ்விஏ குளத்தில் யார் இருக்கிறார்னு சொன்னோம், எஸ்விஏ குளத்தில் ஜிவிஏ குளத்தை பாருங்கள், ஜிவிஏ குளத்தில் யார் இருக்கிறார், மெடியுலாவில் 9, 10 இருக்கிறார், அவரோட பேர் வந்து என்ன சொலிடரி நியூக்ளியஸ்னு சொன்னோம். அதுவும் மெடியுலாவோட எந்த பாட்டில் இருக்குன்னு சொன்னோம், கேட்வேர்ட் பாட், அதாவது கீழ்பாட்டில் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி என்ன எஸ்விஏ குளத்தில், இப்போ எஸ்விஏ குளத்தில் யார் இருக்கிறார், 7, 9, 10 மெடியுலாவில் இருக்கிறாங்க, அவங்க யார் எங்கே இருக்கிறாங்க, மெடியுலாவோட ரோஸ்டல் பார்ட் மேல் பார்ட்டில் இருக்கிறான்னு சொன்னோம். அதே மாதிரி ஜிஎஸ்ஏ குளத்தில் யார் இருக்கிறான்னு சொன்னோம், எல்லாமே மெடியுலாவில் துருவாக இருப்பாங்க, 5வது கிரேனியலோட நியூக்ளியஸ், சரியா.
அவங்களோட ஒவ்வொன்று பேரும் சொன்னோம் பாருங்கள். மெசான்செபாலிக் நியூக்ளியஸ், பிரின்சிபல் சென்சரி நியூக்ளியஸ், ஸ்பைனல் டைஜெமினல் நியூக்ளியஸ், இங்கே எல்லாமே இந்த த்ரூ மெடியூலாக ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் என்ன பொன்ஸுங்க போவாங்க, ஸ்பைனல் கார்டு கீழ் லெவலுக்கும் வருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி எஸ்எஸ்ஏ குலத்தில் என்ன சரியாக பொண்டோ மெடுலரி ஜங்ஷனில் என்ன இருப்பார், நம்மளோட 8வது கிரேனியலோட நியூக்ளியஸான கொகிலியல் நியூக்ளியஸும் வெஸ்டிபிள் நியூக்ளியஸும் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இது தெரிஞ்சு வச்சுக்கணும், மெடுலாவில் என்னென்ன நியூக்ளியஸ் இருக்குன்னு. அதுலேருந்து என்ன தான் அதுக்குரிய கிரேனியல்னே வரும். பாருங்கள், கிரேனியல் நேவ் வெளியே வரக்குள்ளே படித்தோம். பாருங்கள், கிரேனியல் நேவ் வெளியே வரக்குள்ளே படித்தோம். இதை பாருங்கள், மெடுலாவில் இருந்து இதான் மெடுலா பகுதி. மெடுலாவில் இருந்து யார் வர 9, 10, 11, 12க்குரிய கிரேனியல் நேவ் எல்லாம் வரும். அப்படி தானே படித்தோம். க்ளோஸோ பெரிஞ்சியல், வேகஸ் நேவ், எக்ஸசரி நேவ், ஹைபோக்ளோசல் நேவ், அந்த கிரேனியல் நேவெல்லாம் எதால் வரும், மெடுலாவிலேருந்து தான் வரும். அதே மாதிரி என்ன, மெடுலாவுக்கும் பொன்ஸுக்கும் இடையிலேருந்து வரது யார், 6, 7, 8 கிரேனியல் நேவ், எப்டியூசன் நேவ், ஃபேசியல் நேவ், வெஸ்டிபுலோ கொஜைலர் நேவெல்லாம் வரும்னு பார்த்தோம். சரியா, இவ்வளோ தெரிஞ்சிருக்கணும். இதுதான் கிரேனியல் நேவோட கனெக்ஷன் மெடுலாவில் உள்ள. சரியா, அப்போ பாருங்கள், கிரேனியல் நேவ் அதில் நியூக்ளியஸ் கனெக்ஷனும் பார்த்துட்டோம். அப்படி தான் இந்த மெடுலா வந்து 4 லெவலாக பிரிக்கிறாங்க. சரியா, 4 லெவலாக. அதில் ஒரு லெவல் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் லெவல் ஆஃப் டிகேசேஷன் ஆஃப் பிரமிட்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி பிரமிடல் டிகேசேஷன் சொல்கிறாங்க. டிகேசேஷன் ஆஃப் பிரமிட் அப்படின்னு என்னென்னா அவங்களுக்கு தெரியும். பாருங்கள், இது மெடுலான்னு எடுத்தேன்னா நம்மளுக்கு தெரியும், கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் இப்படி வந்து இப்படி க்ரோஸ் ஆகுவார், அதாவது லோவர் மெடுலா பார்ட்டில் க்ரோஸ் ஆகுவார். இப்போ இதால் வெட்டினா, சரியா, இதால் வெட்டினா என்ன லெவலோ அதுதான் சொல்கிறாங்க லெவல் ஆஃப் டிகேசேஷன் ஆஃப் பிரமிட். ஏன் டிகேசேஷன் ஆஃப் பிரமிட் சொன்னதானே, டிகேசேஷன் ஆகிறது இது என்ன ட்ராக்னு சொன்னால் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்கில் டிகேசேஷன் ஆகிறதுக்கு பேர் சொல்கிறது பிரமிடல் டிகேசேஷன் சொல்லுவாங்க. அதில் தான் அதால் இப்படி வெட்டி பார்த்தா, மேலேருந்து பார்த்தா விளங்குறது தான் என்ன லெவல் ஆஃப் டிகேசேஷன் ஆஃப் பிரமிட். இப்போ இதால் வெட்டி மேலேருந்து பார்க்குறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது சொல்கிறாங்க வந்து லெவல் ஆஃப் சென்சரி டிகேசேஷன். அடுத்த லெவல் என்னென்னா லெவல் ஆஃப் சென்சரி டிகேசேஷன் சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன சென்சரி டிகேசேஷன் அவங்களுக்கு தெரியும். எசனிங் டெக்ஸ்டில் தோர்சல் குளம் பார்த்து அப்படி தானே. அந்த தோர்சல் குளம் பார்த்து என்ன நம்மளுக்கு தெரியும், என்ன தோசல் குளம் பார்த்து பாருங்கள் எங்கே டிகேஸ் ஆகுது, இந்த லெவல், அதாவது இப்போ வெட்டின லெவலுக்கு மேல் லெவல், அடுத்த லெவல் இவர் அங்கே டிகேசேஷன் ஆகுது தானே. அது என்ன நம்மளோட தோசல் குளம் பார்த்து டிகேசேஷன் ஆகுது. அதால் தான் அது என்ன சென்சரியை தண்ணி கொண்டு போகும். பேசண்டிங் எல்லாமே என்ன சென்சரியை தண்ணி கொண்டு போகுது, தோசல் பார்த்து என்ன சென்சரியை தான் கொண்டு போகுது. அதால் தான் அதுக்கு பேர் சொல்கிறாங்க லெவல் ஆஃப் சென்சரி டிகேசேஷன். அந்த தோசல் பார்த்து டிகேசேஷன் ஆகிற இந்த இங்கி நேரம் அதால் வெட்டுவாங்க. சரியா, அதுதான் சொல்கிறது லெவல் ஆஃப் சென்சரி டிகேசேஷன். அந்த லெவலில் வெட்டி மேலேருந்து பார்த்தா எப்படி ஸ்பைனல் கார்டு வேணும்னு பார்ப்போம். அடுத்து வந்து லெவல் ஆஃப் ஒலிவ்னு சொல்லுவாங்க. சரியா, லெவல் ஆஃப் ஒலிவ். சரியா, லெவல் ஆஃப் ஒலிவ். லெவல் ஆஃப் ஒலிவ்னா அதுக்கு மேலே இடத்துல வெட்டுற நேரம் எப்படி விளங்கும். சரியா, லெவல் ஆஃப் ஒலிவ் நம்மளுக்கு தெரியும் தானே, மெடுலாவில் ஒலிவரி நியூக்ளியஸ் இருக்கும் தானே. அந்த ஒலிவரி நியூக்ளியஸ் அந்த இடத்துல வெட்டினா எப்படி இருக்கும், எப்படி விளங்கும். அதான் லெவல் ஆஃப் ஒலிவ்ஸ். அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் லெவல் ஆஃப் ஜஸ்ட் இன்ஃபீரியர் டு த போன்ஸ். அதாவது அடுத்தது என்ன, மெடுலாவுக்கு அடுத்தது என்ன ஸ்டார்ட் ஆகும், போன்ஸு ஸ்டார்ட் ஆகும். அப்படி தானே, இப்படி போன்ஸு ஸ்டார்ட் ஆகும். அப்போ போன்ஸுக்கு கீழே மெடுலாட அப்போ பார்ட் இங்கே வெட்டுற நேரம், போன்ஸோட வெட்டுற நேரம். அதை தான் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் லெவல் ஆஃப் just inferior to போன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது போன்ஸுக்கு கொஞ்சம் கீழே. சரியா, இப்படி 4 பகுதியாக பிரிக்கணும். இப்போ என்ன முதலாவது என்ன லெவல் ஆஃப் டிகேசேஷன் ஆஃப் பிரமிட். அப்படி தானே இந்த பார்ட். இப்போ இதால் வெட்டுற நேரம் எப்படி தோட்டம் அளிக்குதுன்னு பார்ப்போம். சரியா, அடுத்தது வந்து இதால் வெட்டுற நேரம் எப்படி தோட்டம் அளிக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே ஒன்றையும் பார்ப்போம், 4 பார்ட்ஸையும் பார்ப்போம். அப்போ பாருங்கள், முதலாவது லெவல் வந்து என்ன லெவல் ஆஃப் டிகேசேஷன் ஆஃப் பிரமிட், அல்லது பிரமிடல் டிகேசேஷன் லெவல்னு சொல்லுவோம். லெவல் ஆஃப் பிரமிடல் டிகேசேஷன். சரியா, லெவல் ஆஃப் பிரமிடல் டிகேசேஷன்.
சரியா? லெவல் ஆஃப் பிரமிடல் டிகேசேஷன் இல்லாட்டி லெவல் ஆஃப் டிகேசேஷன் ஆஃப் பிரமிட் எல்லாம் உண்டு தானே அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள், நான் இப்போ மெடியூலா வைக்கிறேன். அந்த லெவலில் வெட்டினா மெடியூலா எப்படி இருப்பார்னு சொன்னால் இப்படி இருப்பார். மேலேருந்து பார்க்குற நேரம் வெட்டிட்டு மேலேருந்து பார்க்குற நேரம் இப்படி இருப்பார். சரியா? இப்படி தோட்டத்தில் இருப்பார். சரியா? அப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் எது லெவல் ஆஃப் பிரமிடல் டிகேசேஷன் என்ன நம்மளுக்கு தெரியும். இது மெடியூலான்னு சொன்னால் லெவல் ஆஃப் பிரமிடல் டிகேசேஷன் இந்த கீழ் லெவல் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் வந்து க்ரோஸ் ஆகிற இடம் அப்படி தானே. அப்போ என்ன எரிப்பார் நம்மளுக்கு தெரியும், படித்தோம். கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் வந்து க்ரோஸ் ஆகுவார். சரியா? அப்படி தானே படித்தோம். பாருங்கள், கோர்டிகோ ஸ்பைனல் டிசெண்டிங் ட்ராக்ஸில் எங்கே கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் டிசைனிங் டேக்கில் அங்கே பாருங்கள் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் வந்து க்ரோஸ் ஆகிற இடம். அப்போ அவரோட க்ரோஸிங் இருப்பார் அப்படி தானே. அப்போ அவரோட க்ரோஸிங் இருப்பார் அந்த லெவலில். வேறு என்ன இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த க்ரோஸிங் இருக்க போகுது. வேறு என்ன இருப்பாங்கன்னு சொன்னால் இதோட வெட்டினா சென்ட்ரல் கணர் இருப்பார். அது தெரியும் தானே. சென்ட்ரல் கணே நடுவு, அதாவது மெடியூலா நடுவு ஃபுல்லாக அப்படியே சென்ட்ரல் கணல் இருப்பார் தானே. சென்ட்ரல் கணல் இருப்பார். வேறு அப்போ இங்கேயும் சென்ட்ரல் கணல் இருப்பார். பாருங்கள், வேறு என்ன இருப்பாருன்னா நம்ம பார்த்தோம் பாத்வே. என்ன பாத்வே ஃபஸ்ட்டு பார்த்தோம்? எசெண்டிங் டெக்ஸில் பார்த்தோம். எசெண்டிங் டெக்ஸில் என்ன டோர்சல் குளம் பாத்வே. டோர்சல் குளம் பாத்வேயில் தான் அந்த பிரமிடல் டிகேசேஷன் இருக்கும். அண்டர்லிட்டல் பாத்வே அவர் என்ன செய்வார்? போவார் தானே. அண்டர்லிட்டல் பாத்வே பாருங்கள், ஃபைபர்ஸ் என்ன செய்வார்? இப்படி போவார் தானே. இந்த லோ மெடுலாவில் தான் போகிறார். அப்போ அவர் இருப்பார் அண்டர்லிட்டல் பாத்வேயில். அப்போ அவங்க என்ன ஸ்பைனல் லமினஸ்கஸ் என்னோடாக போகும்னு பார்த்தோம் அப்படி தானே. ஸ்பைனல் லமினஸ்குள்ளால் போவோம். அப்போ அவங்க இருப்பாங்க. வேறு யார் இருப்பாங்க? இப்போ டிசெண்டிங் டெக்ஸில் போவோமே. டிசெண்டிங் டெக்ஸில் என்ன பார்த்தோம்? என்ன கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் க்ரோஸ் ஆகிற இடம் இருக்கும். அதே மாதிரி என்ன டோர்சல் பாத்வேயில் என்ன பார்த்தோம்? டோர்சல் பாத்வேயில் இவங்க போவாங்க. யார் நம்மளுக்கு தெரியும். டோர்சல் பாத்வேயில் யார் போவாங்க? அப்பலிமுக்குரிய லோவலிமுக்குரிய ஃபெசிகுலஸ் யூனிட்டஸ் ஃபெசிகுலர் கிரசாலிஸ் அவங்க போவாங்க அப்படி தானே. அப்போ எசெண்டிங் டெக்ஸ் சரி, டிசெண்டிங் டெக்ஸ் சரி. இப்போ செரிபெல்லம் கனெக்ஷனில் யார் யார் இருப்பாங்க? அவங்களோட பாத்வே என்ன செரிபெல்லம் கனெக்ஷனுக்கு? செரிபெல்லம் கனெக்ஷனில் என்ன டோர்சல் ஸ்பைனல் செரிபெல்லர் பாத்வே. அதை பாருங்கள் இந்த 3 பாத்வே செரிபெல்லம் கனெக்ஷன். குயினோ செரிபெல்லர் பாத்வே, டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக், வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக்னு 3 பார்த்தோம். அப்போ இதான் லோ வயதுன்னு சொன்னால் அவங்களுக்குரிய ட்ராக்ஸ் எல்லாம் போவாங்க அப்படி தானே. அவங்களுக்குரிய ட்ராக்ஸ் போவாங்க. வேறு யார் போவாங்க? அது மைனர் பாத்வே. மைனர் பாத்வேயில் யார்? ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வே. அவங்க வந்து என்ன போவாங்க? அவங்க ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வே போனாலும் அவங்க வந்து யாரோட சேர்ந்து போவாங்க? லெட்டல் ஸ்பைனல் தலைமைக்கு பாத்வேயோட சேர்ந்து தானே போவாங்க. அப்போ நம்ம இங்கே லெட்டல் ஸ்பைனல் தலைமைக்கு பாத்வே மட்டும் காட்டினா சரி, ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வே ட்ரெக்ஸும் போவோம். ஆனால் அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா தானே போவோம். அதே மாதிரி யார்? ஸ்பைனோ டெக்டல் பாத்வே அதே மாதிரி தான் இவங்களோட சேர்ந்து போகிறது. பிரதான பாத்வேயோட சேர்ந்து போகிறதால அவங்கள மட்டும் காட்டினா சரி பிரதான பாத்வே. சரியா? அதே மாதிரி ஸ்பைனோ ஒலிவரி பாத்வேலேயும் போவோம். ஆனால் ஸ்பைனோ ஒலிவரி நியூக்ளியஸ் இருக்கிறார் தானே. அப்போ அவரை கட்டாயம் காட்டணுமே. அவர் மெடிலாவில் எங்கே இருப்பாருன்னா அந்த லெவலில் தான் இருப்பாராம். சரியா? அப்போ பாருங்கள், நான் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ யார் யார் லெவல் ஆஃப் பிரமிடல் டிகேசேஷனில் இருப்பாங்க? முதலாவது ஓர்டருக்கு எழுதுவோமே. எசெண்டிங் ட்ரெக்ஸ். எசெண்டிங் ட்ரெக்ஸில் யார்? டோர்சல் கோலம் பாத்வே இருக்குது. அதே மாதிரி அண்ட்ரோலிட்டல் பாத்வே இருக்குது அப்படி தானே. அதே மாதிரி டிசெண்டிங் ட்ரெக்ஸில் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் அப்படி தானே. கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ஸ். அதே மாதிரி யார்? டிசெண்டிங் ட்ராக் சரி. அதே மாதிரி செரிப்ரம் அதுக்கான கனெக்ஷன். செரிபெல்லத்துக்கான கனெக்ஷன். செரிபெல்லம் கனெக்ஷன் அதில் என்ன 3 பார்த்தோம். குயூனோ செரிபெல்லர் ட்ராக், அதே மாதிரி வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக், அதே மாதிரி என்ன நம்மளோட டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக்
அவங்களாம் அதுக்குள்ளே போவாங்கன்னு பார்த்தோம். வேறு யார்? இது செரிபெல்லம் கனெக்ட்ஸ். மைனர் பாத்வேயில் பார்த்தோம். சரியா? மைனர் பாத்வேயில் 3 பார்த்தோம். என்ன மைனர் பாத்வே? அப்போ பாருங்கள், மைனர் பாத்வேயில் அவங்க வந்து இவங்களோட சேர்ந்து போவாங்கன்னு பார்த்தோம். அண்டோ லெட்டல் பாத்வேயோட சேர்ந்து. அப்போ அண்டோ லெட்டல் பாத்வே என்ன 2 பிரிக்கலாம் தானே? அண்டரியர் லெட்ரல் பாத்வேன்னு பிரிக்கலாம். அண்டரியர் ஸ்பைனோதாலமிக் பாத்வே, லெட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேன்னு பிரிக்கலாம். அண்டரியர் ஸ்பைனோதாலமிக் பாத்வே அவரோட சேர்ந்து யார் யார் போவாங்க? 2 பேர் போவாங்க. என்ன மைனர் பாத்வேயில் 2 பேர், ஸ்பெயினோ ஒலிவரி பாத்வேயும் என்னென்ன ஸ்பெயினோ டெக்டல் பாத்வேயும் போவாங்க. அப்படி தானே? இந்த லெட்ரலோட சேர்ந்து யார் போவாங்க? ஸ்பெயினோ ஒலிவரியும் போவாங்க, ஸ்பெயினோ டெக்டலும் போவாங்க. அதே மாதிரி என்ன ஸ்பெயினோ ரெட்டிகுலர் கூடுதலாக கொண்டு வருவார். ஸ்பெயினோ ரெட்டிகுலர் போவார். இந்த ஸ்பெயினோ ரெட்டிகுலர் அண்டரிய ஸ்பைனோதாலமிக் பாத்வேயில் போக மாட்டார். இதுதான் மைனர் பாத்வே போகிறாக்கள். இப்போ கிரேனியல் நேவ் அதில் நியூக்ளியஸ். அதில் யார் யார்? சரி, அப்போ வாங்க கிரேனியல் நேவ் அதில் பாருங்கள் என்னென்ன கிரேனியல் நேவ் என்னென்ன இருக்கும். மெடுலாவில் பாருங்கள், மெடுலாவில் என்னென்ன கிரேனியல் நேவ் இருக்கும். பொண்டோ மெடுலரி ஜங்ஷனில் பொன்சிலையும் மெடுலாவும் சேர்த்து தானே இருக்குது. அப்போ நான் எல்லாம் சேர்த்து எழுதுனேன். 6, 7, 8 இந்த கிரேனியல் நேவ் இருக்கும். 6க்கு பேருன்னு சொன்னோம் அப்டியூசன் நேவ், இது 7க்கு ஃபேஷியல் நேவ், 8க்கு வெஸ்டிபுலோ கொக்லியர் நேவ்னு சொன்னோம். அதே மாதிரி நியூக்ளியஸ் என்ன இருக்கும்? 6, 7, 8. அதே மாதிரி என்ன 9, 10, 11, 12 இருப்பார். 9, 10, 11, 12 இந்த கிரேனியல் நேவெலாம் மெடுலாவில் வெளியே போகும்னு பார்த்தோம். அப்படி தானே? நியூக்ளியஸ் என்ன இருக்கும்? கிரேனியல் நேவ் நியூக்ளியஸ் மெடுலாவில் என்னென்ன நியூக்ளியஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ பாருங்கள் என்னென்ன நியூக்ளியஸ்னு இந்த இருக்குது. ஜிஎஸ்சி குளத்தில் யார் இருந்தது? 12வது கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ். அப்படி தானே? அதில் பேர் என்ன சொன்னோம்? என்ன நியூக்ளியஸ்? 12வது கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ் சொன்னோம். சரி, பெஸ்ட்டுக்கு நம்பர் எழுதுனே. 12வது கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ் இருக்குது. அதே மாதிரி ஜிவிஇ குளத்தில் யார் இருக்கிற? 9, 10 கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ் இருக்குது. அப்படி தானே? 9, 10. அதே மாதிரி என்ன எஸ்விஇ குளத்தில் யார் இருக்கிற? 9, 10, 11 இருக்கிறார். அதே மாதிரி ஜிபிஏ குளத்தில் யார் இருக்கிற? ஜிபிஏ 9, 10 இருப்பார். அதே மாதிரி அவர் எங்கே? ஜிபிஏ குளத்தில் 9, 10 கேடுவல் பாட் மெடுலாட கேடுவல் பாட்டில் இருப்பாங்க. அப்படி தானே? கேடுவல் பாட். அதே மாதிரி எஸ்விஏயில் என்ன இருப்பார்? 7, 9, 10 இருப்பார். அவர் என்ன ரோஸ்டர் பாட்டில் இருப்பார் மெடுலாடு. அதே மாதிரி எஸ்விஏ அடுத்தது வந்து என்ன? ஜிஎஸ்ஏயில் என்ன நியூக்ளியஸ் இருப்பார்? 5வது கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ் இருப்பார். அதே மாதிரி அவர் ஃபுல்லாகவே இருப்பார். அடுத்தது எஸ்எஸ்ஏயில் பொண்டோ மெடுலரி ஜங்ஷனில் தான் இருப்பார். யார்? 8வது கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ். இது எங்கே இருப்பார்? பொண்டோ மெடுலரி ஜங்ஷனில் இருப்பார். சரியா? இப்போ பாருங்கள் அந்த நியூக்ளியஸ்ட்டை பேரை சொல்லுவோம். ஜிஎஸ்சி குளத்தில் இருக்கிற 12வது கிரேனியல் நியூக்ளியஸ் வந்து ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸ்னு சொன்னோம். நியூக்ளியஸ். சரியா? அதே மாதிரி 9, 10 அவருக்கு பேர் சொன்னோம். 9க்கு சொன்னோம் இன்ஃபீரியர் சொலிட்டரி நியூக்ளியஸ்னு சொன்னோம். இன்ஃபீரியர் சலிவரி நியூக்ளியஸ்னு சொன்னோம். சலிவேட்டரி நியூக்ளியஸ்னு சொன்னோம். அப்படி தானே? அதே மாதிரி இவர் என்ன சொன்னோம்? டோர்சல் மோட்டர் நியூக்ளியஸ்னு சொன்னோம். அதே மாதிரி இவங்க 3 பேரையும் சொன்னோம். பொது பேர் சொன்னோம். நியூக்ளியஸ் எம்பிகஸ்னு சொன்னோம். சரியா? அதே மாதிரி 9, 10க்கு பேர் சொன்னோம் சொலிட்டரி நியூக்ளியஸ்னு சொன்னோம். சேர்த்து சொன்னோம் பேர் சொலிட்டரி நியூக்ளியஸ். அதே மாதிரி 7, 9, 10 அவங்க எல்லாரும் என்ன சொலிட்டரி நியூக்ளியஸ் தான் சொன்னோம். அப்படி தானே? அதே மாதிரி இந்த 5வது கிரேனியல் நேவுக்கு 3 சொன்னோம்.
நியூக்ளியஸ் இருப்பாருண்டு. 5வது கிரேனியல் நியூக்ளியஸ் 3 இருப்பாருன்னு சொன்னோம். ஒன்று மெசன்செபாலிக் நியூக்ளியஸ், அடுத்து வந்து பிரின்சிபல் சென்சரி நியூக்ளியஸ் சென்சரி நியூக்ளியஸ், அதே மாதிரி ஸ்பைனல் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ் சரியா. அதே மாதிரி எட்டாவதுக்கு 2 நியூக்ளியஸ் சொன்னோம். ஒன்று கொக்லியர் நியூக்ளியஸ், அல்லது வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ் சரியா. இப்போ பாருங்கள், இதில் உள்ள ஸ்ட்ரக்சரை கீறிக்கொள்கிறேன் சரியா. கீறிட்டு நம்ம குறிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு கீறேன். அப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்குமா. அப்போ லெவல் ஆஃப் பிரமிடல் டிகேசேஷன் அவங்களை கீரை சொன்னால் இப்படி ஒரு உருவத்தை கீறணும். இப்போ நம்ம என்னென்ன இருக்குன்னு குறிப்போம் சரியா. இப்போ குறிப்போம். இப்போ நான் சொன்னேன் என்ன, நம்மளோட முதலாவது என்ன எசெண்டிங் டெக்ஸ்டில் டோர்சல் பாத்வேயில் என்ன இருப்பார், ஃபெசிகுலஸ் குவினேட்டஸும் ஃபெசிகுலஸ் கிரேசாலிஸும் இருப்பார்னு சொன்னேன். அப்படி தானே. பாருங்கள், போராக்கள் யார், ஃபெசிகுலர் கிரேசாலிஸும் ஃபெசிகுலர் கியூட்டானியஸும், அதாவது இந்த லெவலில். அப்படி தானே, அந்த லெவல் தானே படிக்கணும். அப்போ ஃபெசிகுலஸ் குவினேட்டஸும் ஃபெசிகுலர் கிரேசாலிஸும் இருப்பார்டா. அதில் எது சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை சொல்கிறாங்க, இந்த பகுதி சரியா. அந்த அம்புக்குறி குறிக்கிற இந்த பகுதியை சொல்கிறாங்க. இதைத்தான் சொல்கிறாங்க ஃபெசிகுலஸ் கிரேசாலிஸ்ன்னு சொல்கிறாங்க சரியா. அதே மாதிரி ஃபெசிகுலஸ் குவினேட்டஸ்ன்னு சொல்கிறாங்கடா, இந்த பகுதியை சொல்கிறாங்க சரியா. இந்த பகுதி நான் அம்புக்குறி காட்டுறேன், இந்த பகுதி இதை சொல்கிறாங்க என்னென்னா ஃபெசிகுலஸ் குவினேட்டஸ்ன்னு சொல்கிறாங்க சரி. அடுத்தது இந்த நியூக்ளியை இருக்குது தானே டோர்சல் பாத்வேயில், அந்த ஃபெசிகுலர் குவினேட்டஸும் ஃபெசிகுலர் கிரேசாலிஸும் போய் நிற்கிற நியூக்ளியஸ், அவரையும் என்ன செய்கிறாங்கன்னா இந்த லெவலில் குறித்து காட்டுறாங்க சரியா. யாருன்னு சொன்னால் அவரையும் என்ன செய்கிறாங்க, பிரமிடல் லெவல் ஆஃப் பிரமிடல் டிகேசேஷன் லெவலில் குறித்து காட்டுறாங்க சரியா. அவர் மேலே இருக்கிறதுக்கு நான் கீழதுக்கு என்ன, அவரையும் இந்த லெவலில் என்ன செய்கிறாங்களாம் குறித்து காட்டுறாங்க. அப்போ அவரையும் என்ன செய்கிறாங்க குறித்து காட்டுறாங்க. அப்போ அதில் வந்து நம்மளுக்கு தெரியும் நியூக்ளியஸ் கிரேசாலிஸும் இருக்கி, நியூக்ளியஸ் குவினேட்டஸும் இருக்கி. இதை சொல்கிறாங்க நியூக்ளியஸ் கிரேசாலிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க நியூக்ளியஸ் குவினேட்டஸ்ன்னு சொல்கிறாங்க சரியா. குவினேட்டஸ்ன்னு சொல்கிறாங்க சரியா. அப்போ டோர்சல் பாத்வே எசெண்டிங் டெக்ஸ்டில் டோர்சல் பாத்வே முடிச்சு, அப்படி பேர் முடிச்சு. அடுத்து அண்டோலெட்டல் பாத்வே. அண்டோலெட்டல் பாத்வேயில் யார் இருக்கிறார், அண்டர் எஸ்பினை தலைமைக்கு இருக்கிறார், லெட்டல் எஸ்பினை தலைமைக்கு பாத்வேயும் இருக்கிறார் அப்படி தானே. அப்போ அவங்களே எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னால், அவங்க 2 பேரும் உங்களுக்கு தெரியும் என்ன செய்வாங்க, அண்டர் லெட்டல் எஸ்பினை தலைமைக்கு டேக்கில் பாருங்கள் என்ன கீறிக்கிறேன், இதால் ஒரே கட்டாக தான் வராங்க அப்படி தானே. அப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்க, இந்த லெவலில் ஒரே கட்டாக வரதால் ஒரே மாதிரி தான் வழங்க போகிறாங்க. நம்மளுக்கு தெரியும் ஸ்பைனல் மெஸ்கலில் வருவாங்க அப்படி தானே. அப்போ வாரதால் அவங்க எப்படி விளங்குவாங்க, தனித்தனியாக விளங்குவாங்களா இல்லை சேர்ந்து விளங்க போகிறாங்க. அப்போ இதை சொல்கிறாங்க, இந்த அடிக்கிறாங்க இந்த பகுதியை சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கால பக்கம் வரும் தானே, அதைத்தான் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் ஸ்பைனோதலமிக் டெக், அண்டரோ லெட்டல் ஸ்பைனோதலமிக் டெக். அதுலேயும் வந்து லெட்டல் ஸ்பைனோதலமிக் டெக்னு குறித்து காட்டுறாங்க. 2 இருக்கி, அதில் லெட்டல் ஸ்பைனோதலமிக் டெக்னு குறித்து காட்டுறாங்க நோட்ஸில் சரியா. லெட்டரல் ஸ்பைனோதலமிக் டெக் சரியா. அதெல்லாம் இது அண்டோலெட்டல் தான். அண்டோலெட்டல் மீடியல் மினிஸ்கல் தானே வரும். அப்போ அது மீடியல் மினிஸ்கல் வந்தாலும் இங்கே குறிச்சி காட்டக்குள்ள வந்து அண்டோலெட்டல் பாத்வேன்னு சொல்லாமல் லெட்டல் ஸ்பைனோதலமிக் பார்த்து வேண்டிய அதை லெட்டல் அண்டர் இயரை விட்டுட்டு லெட்டலை மட்டும் குறிச்சி சொல்கிறாங்க சரியா. அடுத்தது பாருங்கள், அது முடிச்சு இது அண்டோலெட்டல் பாத்வேயில் இவங்க முடிச்சு. அதில் தான் என்ன, அவங்களோட சேர்ந்து தான் இவங்களும் வரதால் அவங்களோட சேர்ந்து தானே. இப்போ அதை தனித்தனியாக குறிக்கல, எல்லாத்தையும் வந்து அண்டோலெட்டல் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க சரியா. அண்டோலெட்டல் டெக்குக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நான் இதை வந்து அண்டோலெட்டல் டெக்னு குறிக்காமல் அதையும் நோட்ஸில் எப்படி குறிச்சிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுலேயும் குறிச்சி ஸ்பெஷலாக குறிச்சிக்கிறாங்க. லெட்டல் ஸ்பைனோதலமிக் டெக் இதை மட்டும் குறிச்சி காட்டிக்கிறாங்க சரியா. குறிச்சி காட்டுற நேரம் இதால் தான் வரும், ஆனால் அது மட்டும் தான் லெட்டல் ஸ்பைனோதலமிக் டெக்கை மட்டும் குறிச்சி காட்டிக்கிறாங்க. அது விளங்கிட்டா. அடுத்தது அது முடிச்சு.
அடுத்து டிசெண்டிங் ட்ராக். டிசெண்டிங் ட்ராக்கில் என்ன? கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் என்ன செய்வார் பாருங்கள். டிசெண்டிங் ட்ராக்கில் கோர்டிகோ ஸ்பைனல் அவர் தான் வந்து இங்கே க்ரோஸ் ஆவார் 90% நாள். அவள் க்ரோஸ் ஆகிறது எங்கே காட்டப்பட்டிருக்குது பாருங்கள். இதான் க்ரோஸ் ஆகிறது காட்டப்பட்டிருக்குது. அப்போ க்ரோஸ் ஆகிற நேரம் என்ன இருக்குது? இப்படி வந்து தான் என்ன செய்யுது? இப்படி இங்கால க்ரோஸ் ஆகுது. அப்படி தானே இப்படி வந்து இங்கால க்ரோஸ் ஆகுது. அப்போ அது ரெண்டையும் காட்டணும். அப்போ பாருங்கள், இப்படி வந்து வாரது இப்படி க்ரோஸ் ஆகுது. அப்போ இது என்ன? இதான் என்ன? லெட்ரல் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். அப்படி தானே லெட்ரல் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். லெட்ரல் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். ஏன் இதுக்கு லெட்ரோ கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் 90% ஆட்கள் என்ன செய்வாங்க? லெட்ரல் சைடுக்கு க்ரோஸ் ஆகி போவாங்க. அப்படி தானே 90% ஆட்கள் பாருங்கள். 90% ஆட்கள் லெட்ரல் சைடுக்கு, லெட்ரல் ஒயிட் கலருக்கு தண்ணி போகுது. அதால் தான் இதுக்கு பேர் லெட்ரல் யார்? லெட்ரல் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். 10% ஆட்கள் தான் என்ன செய்கிறாங்க? நேராக போகிறாங்க. அவங்களுக்கு என்ன? அண்டீரியர் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்னு பேர் சொன்னோம். அப்போ இதில் அண்டீரியர் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்கை காட்டையில் 90% ஆட்கள் மெஜாரிட்டியை தான் காட்டுறாங்க. லெட்ரல் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் கவரும். அப்போ இந்த டிகசேஷன் நடந்த இடம் இதை சொன்னால் பிரமிடல் டிகசேஷன். அவர் யார்? அப்போ இந்த நடுவில் உள்ள பிரமிடல் டிகசேஷன். சரியா? இது விளங்கிட்டா? இவர் யார்? சென்ட்ரல் கேனல். அது தெரியும். அவர் யார்? சென்ட்ரல் கேனல். வேறு என்ன குறிக்கி இருக்குது பாருங்கள். இவர் குறிக்கி இருக்குது. இவர் தான் என்ன? சரி, அது முடிஞ்சு. இப்போ என்ன? கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் முடிஞ்சு. இப்போ செரிபெல்லர் கனெக்ஷனுக்கு 3 இருக்குது. குயினோ செரிபெல்லர் ட்ராக், வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக், டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக். அது 3 வரும் தானே மேலே. அதில் இவரை சொல்கிறார். இவர் தான் யாருண்டா? டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக். யார்? டோர்சல் இல்லாட்டி போஸ்டரியர்னு சொல்லுவாங்க. ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக். இவர் யாருன்னு சொன்னால் வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக். அதாவது அண்டீரியர் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக்னு சொல்லலாம். சரியா? பாருங்கள், அதே மாதிரி தான் இங்காலையும் குறிக்கணும். வேறு என்ன? அவ்வளோதான். அவரெல்லாம் அதுதான். அடுத்து வந்து குயினோ செரிபெல்லர் ட்ராக் காட்டையில். காட்டாடி பிரச்சனை இல்லை, நான் இருக்கும் காட்டையில். சரியாவே செரிபெல்லர் கனெக்ஷன் முடிச்சு. அடுத்து கிரேனியல் நேவ். கிரேனியல் நேவில் யார் இருப்பார்? 6, 7, 8, 9, 10, 11, 12 வெளியே வருவார். வெளியே வாரது இருக்கட்டும். சரியா? இப்போ வெளியே வாரது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ இது மிட் பிரெயின்னு சொன்னால் இது இப்படி க்ரோஸ் செக்ஷனை வெட்டி மேலே இருந்தால் பார்க்குறோம். அப்போ அதில் நியூக்ளியஸ் தான் விளங்குவார். வெளியே வாராக்கள் விளங்குவாரா? வெளியே வாராக்கள் சைட்டால் தான் வருவாங்க. அப்போ நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தானே, அதை உள்கட்டமைப்பு தானே பார்க்குறோம். இப்போ கிரேனியல் நேவெல்லாம் அங்கே தேவையில்லை. அப்போ நியூக்ளியஸ் கட்டாயம். கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ் என்னென்ன இருக்குது. அப்போ பாருங்கள், அப்போ இந்த உள்ள கிரேனியல் நேவ் இருந்தாலும் அதில் நம்ம என்ன சொன்னோம்? மெடுலாவில் இப்போ கீழ்பாட்டு தனி படிச்சிருக்கிறோம். கீழே இருக்கிறது யார் பாருங்கள். இதெல்லாம் சும்மா தான் நான் எழுதிக்கிறேன் நோட்ஸில் பாருங்கள். இதான் என்ன? கேடுவல் பாட்டில் இருப்பார். இவர் கேடுவல் பாட்டில் இருப்பார். அடுத்து வேறு யார் இருக்கிறது? நம்முடைய 5வது நியூக்ளியஸ். இது ஃபுல்லாகவே இருப்பார் அப்படின்னு சொன்னேன். இவர் ஃபுல்லாகவே இருப்பார். அதில் என்ன? மெசன்செபால் இருக்குது, பிரின்சிபல் சென்சரி நியூக்ளியஸ் இருக்குது, ஸ்பைனல் டைஜெமினல் நியூக்ளியஸ் இருக்குது. அப்படி தானே? அதுலேயும் வந்து இதில் அந்த 5வதுல ஸ்பைனோ டைஜெமினல் நியூக்ளியஸ் இங்கே குறித்து காட்டுறாங்க. சரியா? அது எப்படி இருப்பார்னு சொன்னால் இங்கே இருப்பார். ஸ்பைனோ டைஜெமினல் நியூக்ளியஸ் இப்படி இருப்பார். 2 பக்கமும் இருப்பார். அப்போ இவர பேர் என்ன? ஸ்பைனோ டைஜெமினல் நியூக்ளியஸ். டைஜெமினல் நியூக்ளியஸ். இப்போ இவரிலேருந்து இப்படி வெளியே வர ஆள் யார்? ஸ்பைனோ டைஜெமினல் நியூக்ளியஸ் வந்து எத்தனாவது கிரேனியல் நேவோட? 5வது கிரேனியல் நேவோட. அப்படி தானே? அப்போ 5வது கிரேனியல் நேவுக்கு என்ன பேர்? டைஜெமினல் நேவ்னு சொன்னோம். அப்போ இப்படி வெளியே வர இவருக்கு பேர் என்ன? இவரை வேணும்னா டைஜெமினல் நேவ்னு குறிக்கலாம், குறித்து காட்டலாம். வெளியே வர ஆள் டைஜெமினல் நேவ்னு குறித்து காட்டணும். சரியா? ட்ரைஜெமினல் நேவ். அப்போ இவங்க வந்து எல்லாத்தையும் குறிக்கையில் இப்போ இவங்க நியூக்ளியஸில் வந்து இவர் இருக்கிறார்.
3 பேர் இருக்கிறாங்க. அதில் ஸ்பெயினர் எலிமெண்ட் நியூக்ளியஸ் தான் குறித்து காட்டிக்கிறாங்க. அதுமாதிரி கேடுவல் பாட்டில் தான் சொலிட்டரி நியூக்ளியஸே இருப்பார். அப்போ அவரும் அங்கே குறித்து காட்டலாம். ஆனால் அதெல்லாம் குறித்து காட்டையில் அவங்க வந்து முக்கியமான அதுலேயும் முக்கியமான ஸ்பெயினர் எலிமெண்ட்ன்றதால அதை என்ன செய்கிறாங்கன்னா குறித்து காட்டுறாங்க. முக்கியமானது மட்டும் எல்லாத்தையும் குறிக்காமல் எல்லாத்தையும் குறிக்க போனால் படம் வந்து குப்பியாக போயிருமே. அதனால் முக்கியமான ஆக்களை மட்டும் குறித்து காட்டுறாங்க. சரியா? அப்போ இவ்வளோ தான் கட்டமைப்பு. அடுத்தது பாருங்கள், இந்த 2 பகுதி இந்த உங்களுக்கு ஏற்றிக்கிறேன். இந்த 2 பகுதி என்ன? ஒளிவு இருப்பார்னு தெரியும் நம்மளுக்கு தெரியும் தானே. விழாவில் யார் இருப்பார்? மெடிவில் அப்படி இருந்தால் பிரிக்கும். இது பிரமிட் ரெண்டும், இது ஒளிவு. நான் ட்ரெக் படிக்கிற நேரம் சொன்னேன். என்ன ட்ரெக்? நம்மளோட மைனர் பாத்வே படிக்கிற நேரம், இந்த மைனர் பாத்வே படிக்கிற நேரம். சரியா? என்ன பாருங்கள், மைனர் பாத்வே படிக்கிற நேரம் ஸ்பெயினோ ஒலிவரி ட்ரெக்குன்னு சொன்னேன். ஸ்பெயினோ ஒலிவரி ட்ரெக்கில் அந்த ஒளிவு இருக்கு தானே, அவர் இந்த கீழ்பாட்டில் விளங்குவாராம். அதனால் அதை ஒளிவு நியூக்ளியஸ் குறித்து காட்டுறாங்க. சரியா? என்ன நியூக்ளியஸ்? ஒளிவு. அப்போ இதான் என்ன? லெவல் ஆஃப் பிரமிடல் டிகேசேஷன். சரியா? பிரமிடல் டிகேசேஷன் சொன்னால் என்ன? அதாவது கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக் வந்து டிகேசேட் ஆகிற லெவலில் வெட்டினோம்னு சொன்னால் நம்மளோட மெடுலா வந்து எப்படி விளங்குவார்னு சொன்னால் இந்த இதில் தான் விளங்குவார் மெடுலா இப்படி. அப்போ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாமில் லெவல் ஆஃப் பிரமிடல் டிகேசேஷன் லெவலை மெடுலாட வரைஞ்சி காட்டுங்கன்னு சொன்னால் நீங்கள் வரைஞ்சி இவ்வளோத்தையும் குறிச்சா காணும். எல்லாத்தையும் குறிக்க தேவையில்லை. முக்கியமானது மட்டும்தான் நான் குறித்து காட்டிக்கிறேன். முக்கியமானதை குறித்து காட்டினா சரி, இவ்வளோத்தையும் குறித்து காட்டினா சரி. இதுதான் லெவல் ஆஃப் பிரமிடல் டிகேசேஷன். இப்போ என்ன அடுத்த லெவல்? 3 லெவல் படித்தோம் அப்படி தானே. அடுத்த லெவலை பாருங்கள், என்ன? லெவல் ஆஃப் பிரமிடல் டிகேசேஷன் படிச்சிட்டோம். அடுத்த லெவல் வந்து லெவல் ஆஃப் சென்சரி டிகேசேஷன். அதை பார்ப்போம். அப்போ பாருங்கள், லெவல் ஆஃப் சென்சரி டிகேசேஷன். சரியா? அப்போ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், நம்மளோட மெடுலோட கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு பார்க்குறேன். அப்போ அந்த லெவலில் வெட்டினா என்ன நடக்கும்னு சொன்னால் இப்படி கட்டமைப்பில் இருக்குமா. பாருங்கள், இப்படி இருக்கும். எப்படி இருக்குமா? சரி பாருங்கள், லெவல் ஆஃப் சென்சரி டிகேசேஷன் அந்த லெவலில் வெட்டினா இப்படி இருக்குமா தோற்றம். சரியா? இப்போ ஒவ்வொரு டைம் நம்ம குறிப்போம். ஃபஸ்ட்டுக்கு அதே மாதிரி சொல்லிட்டு வருவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு என்ன? நம்மளோட எசெண்டிங் டெக்ஸில் என்ன? டோர்சல் பாத்வேயில் என்ன இங்கே விளங்கும்? பாருங்கள், இந்த டோர்சல் காலம் பாத்வேயில் என்ன? அந்த லெவலில் வெட்ட நேரம் இந்த நம்மளோட இன்டர்னல் ஆர்கிட் ஃபைபர்ஸ் குறுக்கா டிகேசேஷன் ஆகிறது விளங்குவார். அப்போ இங்கே பாருங்கள், இவர் தான் என்ன? குறுக்கா ஆகிறார். இப்படி அவர் தான் என்ன? இன்டர்னல் ஆர்கிட் ஃபைபர்ஸ். சரியா? அப்போ அவர் தான் என்ன? இன்டர்னல் ஆர்கிட் ஃபைபர்ஸ். அது விளங்குவார். அப்போ டோர்சல் காலம் பாத்வேயில் அவர் விளங்க போகிறார். அப்போ வேறு யார் விளங்க போகிறாங்க? அந்த டோர்சல் காலமில் உள்ள 2 நியூக்ளியஸ் இருக்கிறது தானே, 4 நியூக்ளியஸ், அவங்களுங்க விளங்குவாங்க. நியூக்ளியஸ் கிரேசாலிஸும் நியூக்ளியஸ் குயினேட்டஸும். அப்போ பாருங்கள், இங்கே என்ன குறிக்கும்? நியூக்ளியஸ் கிரேசாலிஸ்னால் இதை குறிக்கும், குயினேட்டஸ்னால் இதை குறிக்கும். அப்படி தானே? அப்போ இங்கே பாருங்கள், அந்த கிரேசாலிஸ் இந்த பகுதியை தான் சொல்கிறது நியூக்ளியஸ் கிரேசாலிஸ். இதை சொல்கிறது நியூக்ளியஸ் குயினேட்டஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அது முடிச்சு. வேறு யார்? நம்மளோட இவங்களும் போவாங்களே, நம்மளோட ஃபைபர்ஸ் மேலே, அதாவது கிரேசாலிஸ் ஃபைபரும் குயினேட்டஸ் ஃபைபரும், அதாவது ஃபெசிகுலஸ் கிரேசாலிஸும் ஃபெசிகுலஸ் குயினேட்டஸும் டோர்சல் காலமில். அப்போ இதை சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், இந்த 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 பகுதியை ஃபெசிகுலஸ் கிரேசிலிஸ் இந்த பகுதியை சொல்கிறாங்க
வெசிக்யூலஸ் யூனேட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க வருவாங்க? அவங்களும் வருவாங்க தானே. பாருங்கள், தோசல் குளம் பாத்துவையில் இருந்தால் தோசல் குளம் பாத்துவையில் பாருங்கள், அவங்கள என்ன மேலே போய்த்தானே அதுக்கு பிறகு தானே இப்படி க்ரோஸ் ஆகுறாங்க. அந்த போகிற பகுதி அதான் ஃபெசிகுலர் குயினஸ், ஃபெசிகுலர் குயினஸ் அப்போ அதுவும் விளங்கும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த நியூக்ளியஸும் விளங்கும். அதே மாதிரி இந்த குறுக்கு ஆகிற இன்னல் ஆர்கிட் ஃபைபர்ஸும் இங்கே விளங்க வரும். அது அவ்வளோ தானே தோசல் குளம் பாத்துவை. அப்போ தோசல் குளம் பாத்துவை பார்த்துட்டோம். அதே மாதிரி என்ன அண்டோலேட்டல் பாத்துவை. அண்டோலேட்டல் பாத்துவை என்ன எல்லாமே சேர்ந்து தண்ணி விளங்கும். அண்டே ஸ்பெயின் தலைமை, லெட்டல் ஸ்பெயின் தலைமை, அதில் ஒரு சேர்ந்து வர மைனர் பாத்துவை எல்லாம் சேர்ந்து வழங்க போகுது. அப்போ அண்டோலேட்டல் பாத்துவை அப்படியே விளங்கும். அதில் என்ன அவங்க குறிக்கிறாங்க, ஸ்பெஷலாக லெட்டல் ஸ்பெயின் தலைமை இதை மட்டும் குறிக்கிறாங்க. அங்கேயே மாதிரி தான், சரியா, அங்கேயே மாதிரி தான். இதை தான் என்ன சொல்கிறாங்க, லெட்ரல் ஸ்பெயினோதலமிக் ட்ரெக்னு குறிக்கிறாங்க. லெட்ரல் ஸ்பெயினோதலமிக் ட்ரெக். இதுவும் என்ன, லெட்ரல் ஸ்பெயினோதலமிக் ட்ரெக்னு குறிப்பாங்க. சரியா, அது முடிச்சு. அப்போ என்ன, எசனிங் டெக்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சு. இப்போ டிசெண்டிங் டெக்ஸ். அப்போ டிசெண்டிங் டெக்ஸில் யார், கோர்டிகோ ஸ்பைனல் ட்ரெக் அவர் விளங்குவார், அப்படி தானே. அப்போ டிசெண்டிங் டெக்கில் வந்து கோர்டிகோ ஸ்பைனல் ட்ரெக்கை பாருங்கள். இங்கே இந்த டிசெண்டிங் டெக்கில் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ரெக் யார் விளங்குவாங்க, இவங்க விளங்குவாங்க, அப்படி தானே. இந்த ட்ரெக் இவங்க விளங்குவாங்க, இந்த பகுதி விளங்குவாங்க, அப்படி தானே. இந்த பகுதி விளங்குவாங்க. அந்த பகுதிக்கு ஸ்பெஷல் பேர் ஏதாவது இருக்குதா? கோர்டிகோ ஸ்பைனல் ட்ரெக்னா பேர் அது அந்த அந்த பகுதிக்கு ஸ்பெஷல் பேர் இருக்குதா? இல்லை தானே. இப்போ அதெல்லாம் அங்கே அதை குறிக்க இல்லை, சரியா. இப்போ அதை என்ன செய்கிறாங்க, அங்கே குறிக்க இல்லை. லெவல் ஆஃப் சென்சரி டிகேஷனில் அது இருக்கும், ஆனால் அது ஸ்பெஷல் பேர் அந்த குறிக்க காட்டுறதால் இல்லாதால் அதை குறிக்க காட்டை. டோர்சல் டிசைனிங் டெக்ஸும் முடிஞ்சு. இப்போ ஸ்பெஷலான ஆக்களை மட்டும்தான் குறிக்கிறாங்க. அங்கே இம்பார்ட்டன் ஏதோ அதை மட்டும்தான் குறிக்க காட்டுறாங்க, இல்லைங்களா. எல்லாத்தையும் குறிக்க காட்டையிலன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி செரிபெல்லம் கனெக்ஷன். செரிபெல்லம் என்ன, குயினோ செரிபெல்லர் டேக், வெண்டோ ஸ்பைனல் செரிபெல்லர் டேக், தோசை ஸ்பைனல் செரிபெல்லர் டேக், அவரெல்லாம் என்ன செய்ய போகிறார், போகிறார், அப்படி தானே. அதுவும் என்ன, அதே மாதிரி தான். அங்கே இந்த இது குறிக்க மாதிரி தான், மேலே குறிக்க மாதிரி தான். இவர் தான் என்ன, நம்மட வென்ட்ரல் டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ரெக். ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ரெக்னு எழுதுகிறேன் சொல்லிட்டா. இதான் என்ன, வென்ட்ரல் ஆன்டீரியர் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ரெக். அதே மாதிரி தான் கலையும், சரியா. அது முடிச்சு. அப்போ பாருங்கள், செரிபெல்லம் கனெக்ஷனும் முடிச்சு. இப்போ கிரேனியல் நேவில் வரும். கிரேனியல் நேவ் நியூக்ளியஸில் இது வந்து என்னதுக்கு எழுவினது, மிடிலாவில் இருக்கிறார்கள்னு எழுவினது. அதில் யாரை குறித்து காட்டுறாங்கன்னு சொன்னாங்க ஸ்பெஷலாக பாருங்கள். இந்த 5வது ஸ்பைனல் டைஜெமினல் நியூக்ளியஸ் அவர் ஃபுல்லாகவே இருப்பார் தானே. அவர் வந்து இங்கேயும் குறித்து காட்டுறாங்க. அவர் திருப்பியும் இங்கே குறித்து காட்டுறாங்க. ஏன் அவர் ஃபுல்லாகவே இப்படி இருப்பார், எல்லா லெவல்லையும் இருப்பார் மிடிலாட. அதால் இவரையும் இங்கே குறித்து காட்டுறாங்க. வேறு இம்பார்ட்டன்ட் எதை குறித்து காட்டுறாங்கன்னு சொன்னால், இன்னொன்று குறித்து காட்டுறாங்க, ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸை குறித்து காட்டுறாங்க. அதாவது இவர் வந்து இங்கே இருப்பாண்டி இவரையும் குறித்து காட்டுறாங்க, சரியா. அப்போ பார்ப்போம் பாருங்கள். இதான் என்னவாம், இந்த இவர் தான் ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸ். யார், ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸ். இப்போ இவரை குறிக்கிறாங்க என்ன, ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸ்னு குறிக்கும். அப்போ இதில் வந்து யார் வருவார், 12வது கிரேனியல்னு வருவார், அப்படி தானே. இது அங்கேயே மாதிரி தான். இது என்ன நம்மளுக்கு தெரியும், ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ்னு இதை குறிக்கிறாங்க. இது என்ன, ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ். அப்போ அதில் இந்த வார என்ன கிரேனியல் நேம், 5வது கிரேனியல் நேம் வரும். வேறு என்ன, அடுத்தது வந்து இந்த கிரேனியல் நேம், அதாவது நியூக்ளியஸ் அம்பிகஸை குறிக்கிறாங்க. அப்போ நியூக்ளியஸ் அம்பிகஸை குறித்தா, நியூக்ளியஸ் அம்பிகஸில் என்ன 9, 10, 11வது கிரேனியல் நேவை வெளியே வரப்போகுது. அதுலேயும் என்ன 15வது கிரேனியல் நேவை குறித்து காட்டுறாங்க. இப்போ பாருங்கள், இதான் சொல்கிறாங்க நியூக்ளியஸ் அம்பிகஸ்னு. இதை இப்போ என்ன பேர், நியூக்ளியஸ் ஆம்பிகஸ். அப்போ அதில் இந்த வார அப்படி வெளியே வர நேவுக்கு பேர் என்ன, கிரேனியல் நேவ் 11, சரியா. 14வது கிரேனியல் நேவ் வெளியே வருவார், இப்படி, சரியா. அது முடிச்சு. அப்போ அவ்வளோதான் அதில் குறித்து காட்டுறாங்க. அப்போ கிரேனியல் நேவ் அதில் நியூக்ளியஸ் குறித்து காட்டினாங்க. அடுத்தது வந்து வேறு சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்னென்னா, இதுக்கு பேர் சொல்கிறாங்க இன்ஃபீரியர் ஒலிவர் நியூக்ளியஸ். இதில் பேர் என்ன, 2 சைட்லையும் இருக்கிறது இன்ஃபீரியர், அதுவும் இருக்குமாம் இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்.
பாருங்கள் இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ் எங்கே படித்தோம்னு தேடி பாருங்கள். இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ். அதே மாதிரி இது என்ன பிரமிட், அதாவது மெடிலோவில் இருக்கும் பிரமிட் பகுதி, அதையும் இப்படி முன்னுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க, குறிச்சி காட்டுறாங்க. என்ன பிரமிட். இப்போ இவ்வளோ தான். அடுத்தது இது சென்ட்ரல் கனல். சரியா, இது சென்ட்ரல் கனல். அப்போ இவ்வளோ தான் என்ன லெவல் ஆஃப் சென்சரி எஜுகேஷன். அந்த லெவலில் வெட்டினா இவ்வளோ தெரியும். நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ நாளைக்கு வந்து லெவல் ஆஃப் சென்சரி எஜுகேஷனை வரைஞ்சி காட்டுங்க சொன்னால் இதை வரைஞ்சி குறிச்சி காட்டணும். சரியா, சரி. அடுத்த லெவல் என்ன லெவல் ஆஃப் ஒலிவ். இப்போ அதை எப்படி இருக்கும்னு கீறுவோம். சரியா, பாருங்கள் கீறேன். அதே எப்படி ஷேப்பில் இருக்கும்னு சொன்னால் சாரி பாருங்கள், இப்படி ஷேப்பில் இருக்கும். கொஞ்சம் மண்ணாத்தி பூச்சி ஷேப் மாதிரி வருது. என்ன இப்படி ஷேப்பில் இருக்கும். சரியா, இப்போ நான் உள் பகுதியில் கீறி போட்டு குறிப்போம். சரியா, சரி பாருங்கள் இப்படி இருக்கும். சரியா, அதில் மேல் தோட்டம் இப்படி இருக்குமா. அப்போ பாருங்கள் இதை குறிப்போம்னா ஃபஸ்ட்டுக்கு என்ன நம்ம அங்கேயே மாதிரி வருவோம். எசெண்டிங் ட்ரெக்ஸில் என்ன தோசல் குளம் பாத்வே இருக்குது. அப்போ தோசல் குளம் பாத்வேயில் என்ன பார்ப்போம். தோசல் குளம் பாத்வே இந்த இப்படி போவார். அப்படி தானே மேலே போகிற நேரம் என்ன மீடியல் லெமினிஸ்கஸ். அப்படி தானே இதுக்கு பேர் சொன்னோன்னே மீடியல் லெமினிஸ்கஸ் இப்படி தாண்டி போவார். அப்போ அந்த மீடியல் லெமினிஸ்கஸ் மட்டும்தானே அப்போ பாட்டில் இருப்பார் தோசல் குளமில். அப்போ இங்கே மீடியல் லெமினிஸ்கஸை இங்கே விளங்குவார். இப்போ எது மீடியல் லெமினிஸ்கஸ்னால் இந்த பகுதியை சொல்கிறாங்க. இது என்ன மீடியல் லெமினிஸ்கஸ். சரியா, அடுத்து யார். அப்போ தோசல் குளம் பாத்வே முடிச்சு. அடுத்து அண்டோலேட்ரல் பாத்வேயில் நம்மளுக்கு தெரியும் என்ன அண்டோலேட்ரல். பாருங்கள் அண்டோலேட்ரலில் ஸ்பைனல் லெமினிஸ்குலரில் போவாங்க. எல்லா ஃபைபர்ஸும் ஒன்றா சேர்ந்து போவாங்க. ஆண்ட்ரியல் ஸ்பைனோதலமிக் ட்ராக், லேட்ரல் ஸ்பைனோதலமிக் ட்ராக், அதே மாதிரி என்ன இந்த மைனர் ட்ராக் எல்லாம் சேர்ந்து போவாங்க. அப்போ இந்த ஆண்ட்ரியல் ஸ்பைனோதலமிக் ட்ராக், லேட்ரல் ஸ்பைனோதலமிக் ட்ராக் ரெண்டையும் இங்கே குறித்து காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் லேட்ரல் ஸ்பைனோதலமிக் ட்ராக் மட்டும்தான் குறித்து காட்டிட்டு வந்தாங்க. இப்போ வந்து இந்த இதில் வந்து ரெண்டையும் குறித்து காட்டுறாங்க. அப்போ ஆண்ட்ரியல் ஸ்பைனோதலமிக் ட்ராக் இருக்கீங்க, லேட்ரல் ஸ்பைனோதலமிக் ட்ராக்கும் இருக்கு. அப்போ எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை சொல்கிறாங்க இந்த ஆண்ட்ரியல் ஸ்பைனோதலமிக் ட்ராக். இது என்ன பேர் ஆண்ட்ரியல் ஸ்பைனோதலமிக் ட்ராக். சரியா, இதை சொல்கிறாங்க லேட்ரல் ஸ்பைனோதலமிக் ட்ராக்னு சொல்கிறாங்க. ட்ராக். சரியா, அப்போ அதை குறிச்சி காட்டுறாங்க. அப்போ அதுவும் முடிச்சு. அப்போ எசெண்டிங் ட்ராக்ஸ் எல்லாம் முடிஞ்சு. இப்போ டிசெண்டிங் ட்ராக்கில் என்ன கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக். பாருங்கள் கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக்கில் இப்படி மேலேருந்து வர்றது இவர் தானே இருக்க போகிறார் மேலே. இப்போ அவருக்கு ஸ்பெஷல் பேர் இல்லாதால அவரை குறிச்சி காட்டையில். சரியா, அப்போ கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக் குறிச்சி காட்டையில். அப்போ அதுவும் முடிஞ்சு. அடுத்தது பாருங்கள் செரிபெல்லம் கனெக்ஷனில் மூடி இருக்குது. குயினோ செரிபெல்லர் ட்ராக், வெண்டோ ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக், தோசா ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக். சரியா, அப்போ பாருங்கள் அது மூணுமே வந்து பாருங்கள் இன்ஃபீரியர் செரிபல் படங்களால் போய் அது முடிஞ்சிடுது. அப்போ இங்கே வார நேரம் அப்போ பாருங்கள் குயினோ செரிபல் ட்ராக், தோசல் ஸ்பைனோ செரிபல் ட்ராக், வெண்டோ ஸ்பைனோ செரிபல் ட்ராக் மூணுமே அதில் போகுது. அது போனாலும் அது மூணும் வந்து காட்டன் மாதிரி கேட்டால் காட்ட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அதுக்கு ஸ்பெஷல் பேர் இல்லையே. அதெல்லாம் செரிபல் கனெக்ஷனும் முடிச்சு. அடுத்தது பாருங்கள் கிரெனியல் நேவுக்குள்ளே வரும். கிரெனியல் நேவ் நியூக்ளியஸில் இங்கே என்ன ஸ்பெஷலாக காட்டுறாங்கன்னு சொன்னால் அங்கேயே மாதிரி இங்கேயும் ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸை காட்டுறாங்க. என்னதை காட்டுறாங்க ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸ்னு எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது இவரை சொல்கிறாங்க. இவர் தான் ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸ். அப்போ எழுதிக்கொள்ளுங்க இது என்ன ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸ். அப்போ அதுலேருந்து என்ன நேவு போவார் இப்படி வெளியே 12வது கிரெனியல் நேவு போவார். அதே மாதிரி வேறு என்ன காட்டுறாங்கன்னு சொன்னால் இந்த டோர்சல் மோட்டர் நியூக்ளியஸ், அதாவது டோர்சல் மோட்டர் நியூக்ளியஸ் ஆஃப் வேகஸ்ன்னு சொன்னோம், அதுவும் இங்கே இருக்குமா. அப்போ இதை தான் சொல்கிறாங்க என்னென்னா அடுத்தது அங்காள பக்கம் உள்ள ரெண்டும் என்ன டோர்சல் மோட்டர் நியூக்ளியஸ் ஆஃப் வேகஸ் நேவுக்குரிய தானே டோர்சல் மோட்டர் நியூக்ளியஸ். அப்போ அதுலேருந்து போகிற நேவு என்ன வேகஸ் நேவுன்னு என்ன கிரெனியல் நேவ் 10 அப்படி தானே. அதே மாதிரி அடுத்த நியூக்ளியஸ் காட்டுறாங்க என்னென்னா
இந்த சொலிட்டரி நியூக்ளியஸ் இருக்குது தானே அவரையும் நியூக்ளியஸ் அம்பிகஸ் அவரையும் காட்டுறாங்க. அப்போ பாருங்கள் இங்கே நியூக்ளியஸ் எம்பிகஸ் எதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை தான் சொல்கிறாங்க நியூக்ளியஸ் அம்பிகஸாம். இவர் என்ன நியூக்ளியஸ் அம்பிகஸ் அதே மாதிரி இவர் யார் சொன்னால் இவர் தான் சொலிட்டரி நியூக்ளியஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே எழுதுகிறேன் சொலிட்டரி நியூக்ளியஸ். உங்களுக்கு தெரியும் சொலிட்டரி நியூக்ளியஸ் அம்பிகஸ் ரெண்டில் இந்த என்ன கிரேனியல் நேவ் பொதுவாக போகுதோ கிரேனியல் 9, 10 கிரேனியல் நேவ் 9, 10. இப்போ நான் அங்கே சொன்ன மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் அது வருது. இப்போ பாருங்கள் 9 ஃபைபர் இப்படி வருதுன்னு வைங்க. அதே மாதிரி இங்கேருந்து என்ன செய்யும் 9 ஃபைபர் வரும் அப்படி தானே. அந்த 9 ஃபைபரும் இந்த 9 ஃபைபரும் சேர்ந்து என்ன செய்யும்னு சொன்னால் இப்படி சேர்ந்து கிரேனியல் 9 வெளியே போகும் விளைஞ்சப்போ. அதே மாதிரி இங்கேருந்து என்ன 10 ஃபைபருக்குரிய இதுவும் வரும், இங்கேருந்து 10 ஃபைபர் வரும். அவர் ரெண்டும் என்ன இப்படி வந்து என்ன செய்யும் வெளியே போகல ஒன்றா சேர்ந்து கிரேனியல் 10 போகும் விளைஞ்சா. அதை நான் இங்கே சும்மா சொன்னேன் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது அதே மாதிரி வேறு என்ன நியூக்ளியஸ் இருக்கும்னு சொன்னால் இங்கே சொன்ன மாதிரி ஸ்பைனல் டைஜெமினல் நியூக்ளியஸ் அவரும் இங்கே இருப்பாரும். அவர் ஃபுல்லாக இருக்கிற பாட்டு ஸ்பைனல் டைஜெமினல் நியூக்ளியஸ்னு இதை சொல்கிறாங்க. சரியா. இப்போ இதில் பேர் தான் என்ன ஸ்பைனல் டைஜெமினல் நியூக்ளியஸ். சரியா. வங்காள பக்கம் இது. சரியா. அடுத்தது பாருங்கள் என்னென்ன கிரேனியல் நேவ் 8 சொன்னதானே. கிரேனியல் நேவ் 8ல் கொச்சலர் நியூக்ளியஸுக்கு வந்து நான் வந்து 2 வகை இருக்குதுன்னு சொன்னேன். என்ன 2 வகை இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று அண்டரியர் கொச்சலர் நியூக்ளியஸ், இன்னொன்று போஸ்டரியர் கொச்சலர் நியூக்ளியஸ்னு சொன்னேன். வெஸ்டிபிள் நியூக்ளியஸுக்கு என்ன 4 வகை இருக்குதுன்னு சொன்னேன்னா அதில் வந்து என்ன மீடியல் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ், இன்ஃபீரியர் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ், லெட்ரல் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ், சுப்பீரியர் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ்னு சொன்னேன். அதுலேயும் இப்போ இங்கே குறித்து காட்டுற நேரம் இந்த கொச்சலர் நியூக்ளியஸ் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ் இங்கே தான் இருக்குமா. அதுலேயும் எப்படி குறித்து காட்டுறாங்கன்னு சொன்னால் இந்த மீடியல் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ் இருக்குதுன்னு மீடியல் வெஸ்டிபுல் நியூக்ளியஸ் பாருங்கள். மீடியல் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ் அவர் யாருன்னு சொன்னால் இந்த இருக்கிறாள் இவர் தான் யாரா மீடியல் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ். அப்போ இவர் யார் மீடியல் வெஸ்டிபிள் நியூக்ளியஸை மட்டும் குறித்து காட்டுறாங்க. இங்கே வெஸ்டிபிள் நியூக்ளியஸில் மீடியல் வெஸ்டிபிள் நியூக்ளியஸை குறித்து காட்டுறாங்க. அதே மாதிரி கொக்லியர் நியூக்ளியஸ் இருக்கிறதா தானே. இந்த கொக்லியர் நியூக்ளியஸில் 2 வகை இருக்குன்னு சொன்னால் ஆண்டீரியர் கொக்லியர் நியூக்ளியஸ், போஸ்டீரியர் கொக்லியர் நியூக்ளியஸ். அதில் வந்து நம்மளோட போஸ்டீரியர் கொக்லியர் நியூக்ளியஸை இங்கே குறித்து காட்டுறாங்க. வெட்டுற நேரம் அதுதான் விளங்குமா. அப்போ போஸ்டீரியர் கொக்லியர் நியூக்ளியஸ் இதுதான் இங்கால பக்கமே இருக்குது. சரியா. அப்போ இது என்ன மீடியல் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ் இந்த 2 சைட்லேயும், இது அங்கால உள்ளது போஸ்டீரியர் கொக்லியர் நியூக்ளியஸ். விளங்கிட்டா. அடுத்தது இந்த வெஸ்டிபிள் நியூக்ளியஸில் இன்ஃபீரியர் வெஸ்டிபிள் நியூக்ளியஸும் விளங்குமா. அது யாருன்னு சொன்னால் இந்த இவர் யாராம் இன்ஃபீரியர் பங்கு குறிக்கிறேன். இன்ஃபீரியர் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ் சரியா. அப்போ எல்லா நியூக்ளியஸும் உலர்ந்த நியூக்ளியஸ் தான் இங்கே விளங்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு தெரியும் இது என்ன பிரமிட். இது என்ன பிரமிட். இது பிரமிட் இருந்தால் உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும். இது 2 பிரமிட், இது ஒளி உண்டு சொன்னோம் அப்படி தானே. அப்போ இது பிரமிட்டாக இருந்தால் இது என்ன ஒளி வரைக்கும் போகுது. இது 2 பக்கம் உள்ளது என்ன ஒளி. அடுத்தது வந்து வேறு என்ன இங்கேன்னு சொன்னால் இப்போ வந்து சொல்கிறாங்க அங்கேயே சொன்ன மாதிரி இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்னு சொல்கிறாங்க. இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ் தான் இது. சரியா. இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ். இது வந்து எக்ஸசரி நியூக்ளியஸ்னு 2 காய்ச்சல் தானே. சரியா. எக்ஸசரி நியூக்ளியஸ் நியூக்ளியஸ்லேயும் 2 இருக்குது. ஒன்று டோர்சல், இன்னொன்று வந்து மீடியல் எக்ஸசரி நியூக்ளியஸ்னு இருக்குது. சரியா. அப்போ இது வந்து என்ன இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ், இது வந்து டோர்சல் எக்ஸசரி நியூக்ளியஸ். இதை சொல்கிறாங்க மீடியல் எக்ஸசரி நியூக்ளியஸ்னு சொல்கிறாங்க. சரியா. அதையும் குறித்து கொடுங்க. மீடியல் எக்ஸசரி நியூக்ளியஸ் இது டோர்சல் எக்ஸசரி நியூக்ளியஸ். அது 2க்கு இடையில் உள்ளது என்ன இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ். சரியா. பெங்காலையும் அதே மாதிரி இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸுக்கு மேலே டோர்சல் எக்ஸசரி நியூக்ளியஸ், இது மீடியல் எக்ஸசரி நியூக்ளியஸ். இது சரியா மீடியல் எக்ஸசரி நியூக்ளியஸ். அடுத்தது வந்து அவ்வளோதான் குறிச்சி. இது மற்றது இது என்னென்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் செரிபெரல் படங்கள். என்ன செரிபெரல் படங்கள் மேல் பார்த்தானே. அப்போ அதாவது உங்களுக்கு தெரியும் என்ன செரிபெரல் படங்கள் மெடியில் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட இணைஞ்சிக்கிற என்ன செரிபெரல் படங்கள் இப்படி தானே இணைஞ்சிருக்கும். மெடிலாவோட செரிபெரல் படங்கள் இங்கே விளங்குதான். அப்போ என்ன அதுதான் சொல்கிறாங்க இன்ஃபீரியர் செரிபெரல் படங்கள். சரியா. அப்போ இது என்ன இன்ஃபீரியர் செரிபெரல் படங்கள் குறிங்க. அவ்வளோதான்
லெவல் ஆஃப் ஒலிவ் அவள் ஓப்பன் மெடியூலாவில் வெட்டினா, லெவல் ஆஃப் ஒலிவில் வெட்டினா, அதாவது மெடியூலோட மேல் பாட்டில் வெட்டினா இப்படி விளங்கும். அப்போ கீரை சொன்னால் இதை கீரி உள்ளதையும் குறிக்கணும். சரியா? அப்போ என்ன விளங்கினாலும் அதில் முக்கியமாக என்ன விளங்குதோ, முக்கியமானது என்னதோ அதை மட்டும்தான் குறித்து காட்டிக்காங்க, எல்லாத்தையும் போட்டு குறிக்கையில். சரியா? அதை விளங்கி கொள்ளணும். ஏன் இது இல்லை அது இல்லைன்னு கேட்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் முக்கியமானது விளங்கினாலும் முக்கியமானது மட்டும்தான். இந்த பாருங்கள், இதில் வெஸ்டிபிள் நியூக்ளியஸில் 4 இருந்தாலும் அதில் முக்கியமாக 2 தான் குறித்து காட்டுறாங்க, எல்லாத்தையும் குறித்து காட்டு. விளங்கிட்டா? முக்கியமானது மட்டும்தான் குறித்து காட்டுறாங்க. 4வது பாருங்கள் என்னென்னு சொன்னால், 4வது தெரியும் நம்மளுக்கு, லெவல் ஆஃப் ஜஸ்ட் இன்ஃபீரியர் டு த போன்ஸ். சரியா? போன்ஸுக்கு கீழே மெடியூலாவில் வெட்டினா இப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் அதை கீறேன் பாருங்கள், இப்படி ஷேப்பில் இருக்குமோ. இப்படி ஷேப்பில் இருக்கும். அப்போ உள்ளே எப்படி இருக்குங்களோ கீரி போட்டு நான் சொல்கிறேன். அப்போ நான் ஓர்டருக்கு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால், ஜஸ்ட்டு ஓர்டருக்கு பார்ப்போமே. எஸ்என்டிங் டெக்ஸில் என்ன முதலாவது டோர்சல் பாத்வே, அப்படி தானே? டோர்சல் பாத்வேயில் இப்போ என்ன நம்மளுக்கு தெரியும், டோர்சல் பாத்வேயில் என்ன இருக்க போதோ மீடியல் மெனிஸ்கஸ் தான் இருப்பார். அப்போ இங்கே காட்டணுமா? காட்டணும். பாருங்கள், மீடியல் மெனிஸ்கஸ் எங்கே இருப்பாருன்னு சொன்னால் இது தான் சொல்கிறாங்க, மீடியல் மெனிஸ்கஸ். சரியா? அது வந்து என்ன, அடுத்து என்னென்னு பார்ப்போம். எஸ்என்டிங் டெக்ஸில் டோர்சல் பாத்வே. சரி, அடுத்தது அண்டோலேட்டல் பாத்வேயில் என்ன பாருங்கள். அண்டோலேட்டல் பாத்வேயில் யார் இருக்க போகிறது? ஸ்பைனல் மெனிஸ்கஸ் தான் இருக்க போகிறோம். அப்படி தானே? ஸ்பைனல் மெனிஸ்கஸ் இருக்க போகிறோம் அண்டோலேட்டல் பாத்வேயில். ஸ்பைனல் மெனிஸ்கஸில் தான் ஆண்ட்ரி ஸ்பைனல் ட்ராக், லேட்டரல் ஸ்பைனல் ட்ராக், மைனர் ட்ராக் எல்லாமே இருப்பார். அப்போ அண்டோலேட்டல் பாத்வே இருக்க போகிறோம். அப்போ அண்டோலேட்டல் பாத்வேயில் ஸ்பைனல் மெனிஸ்கஸ் இருக்க போகிறோம். அப்போ அதை எங்கே காட்டுறாங்களான்னு சொன்னால், காட்டுறாங்க, ரெண்டையும் காட்டுறாங்க. அதாவது இது சொல்கிறாங்க லேட்டரல் ஸ்பைனோதலமிக் ட்ராக்னு சொல்கிறது. இதை சொல்கிறாங்க ஆண்டரியர் ஸ்பைனோதலமிக் ட்ராக். அதே மாதிரி இங்கே அழிப்பார், இவர் ஆண்டரியர், இவர் லேட்டரல். இப்போ அது சரி, இப்போ ஃபுல்லாகவே எஸ்என்டிங் டெக்ஸ் முடிஞ்சு. இப்போ டிசெண்டிங் டெக்ஸை பார்ப்போம். டிசெண்டிங் டெக்கில் என்ன, கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்கில் பாருங்கள், கோர்டிகோ ஸ்பீக்கர் இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குதா? இல்லை. அப்போ இவங்களை குறிக்கணுமா? குறிக்க தேவையில்லை. சரியா? ஆனால் நம்மளோட இந்த இவர் இருக்கிறா தானே அண்டோலேட்டல் டெக்கில், இந்த அண்டோலேட்டல் டெக்கில் ஸ்பைனோ டெக்டல் பாத்வே இருக்குது தானே, அதை இங்கே குறித்து காட்டுறாங்க. சரியா? அதை இங்கே வந்து குறித்து காட்டுறாங்க. எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த இதை குறித்து காட்டுறாங்க. இதுதான் டெக்டோ ஸ்பைனல் ட்ராக், இல்லாட்டி ஸ்பைனோ டெக்டல் ட்ராக். ரெண்டு ஒன்று தான், ஸ்பைனோ டெக்டல் ட்ராக். சரியா? அதை குறித்து காட்டிக்கிறாங்க. அப்போ இப்போ யார் எஸ்என்டிங் டெக்ஸ் முடிஞ்சு டிசெண்டிங் டெக்ஸ், கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் அதை குறித்து காட்டையில் அடுத்தது செரிபெல்லர் கனெக்ஷன் என்ன 3 இருக்குது. குயினோ செரிபெல்லர் ட்ராக், வெண்டோ ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக், டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக். அதை குறித்து காட்டாங்களான்னு சொன்னால் பாருங்கள், அந்த 3 ட்ராக்லேயும் ஆக மேலே தானே இந்த இன்னும் வார நேரம் யார் 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படி தானே? 3 பேர்னு சொன்னால் குறித்து காட்டணுமா? குறித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவங்கள குறித்து காட்ட இல்லைங்க. சரியா? அடுத்தது பார்ப்போம், கிரேனியல் நியூக்ளியஸை பார்ப்போம். இப்போ கிரேனியல் நேவ் நியூக்ளியஸில் என்னென்ன நியூக்ளியஸ் குறிக்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே அங்கே மாதிரி ஹைப்போகுளோசல் நியூக்ளியஸை குறிக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி டோர்சல் மோட்டர் நியூக்ளியஸை குறிக்கிறாங்க அங்கேயே மாதிரி. அதே மாதிரி மீடியல் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ், இந்த வெஸ்டிபிள் நியூக்ளியஸில் மீடியல் இருக்குது, இவரை குறிக்கிறாங்க. அப்போ அவ்வளோத்தையும் குறிப்பாங்க. அப்போ இது தான் சொல்கிறது ஹைப்போகுளோசல் நியூக்ளியஸ்னு. ஹைப்போகுளோசல் நியூக்ளியஸ் இது என்ன, மோட்டர் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ். இதை சொல்கிறது என்னென்னு சொன்னால் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ், அதாவது மீடியல் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ். வெஸ்டிபிள் நியூக்ளியஸில் 4 வகை இருக்குன்னு பார்த்தோம். அதில் மீடியல் வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ். சரியா? நியூக்ளியஸ் இங்கேயும் அதே மாதிரி இருக்க போகிறாங்க. அடுத்து வேறு என்ன குறிக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த வெஸ்டிபிள் நியூக்ளியஸில் வந்து இதையும் குறிக்கிறாங்க. இது என்னென்னு சொன்னால் லெட்ரல் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ்னு குறிக்கிறாங்க. சரியா? லெட்ரல் வெஸ்டிபிள் அதையும் குறிக்கிறாங்க நியூக்ளியஸ். சரியா? அடுத்தது வந்து கொக்லியர் நியூக்ளியஸில். சரியா? கொக்லியர் நியூக்ளியஸில் யாரை குறிக்கிறாங்கன்னா
போஸ்டீரியர் கொக்லியர் நியூக்ளியஸை இங்கே குறித்து காட்டுறாங்க. அது யாருன்னு சொன்னால் இவர் தானே போஸ்டீரியர் கொக்லியர் நியூக்ளியஸ். அப்போ எழுதி கொள்ளுங்கள். அதே மாதிரி எல்லாத்துலேயும் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ் குறிக்கும். அப்படி தானே இந்த ட்ரைஜெமினல் ஸ்பைனல்னை விட ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ் அது மெடுலா ஃபுல்லாக இருப்பார். அப்போ இங்கே இருப்பார். அந்த ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ் எதுன்னு சொன்னால் இதான் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ். அப்போ இது யாருன்னு கேட்டால் இந்த ரைட் சைடில் இருக்குது இவங்க 2 பேரும். இவர் தான் என்ன நம்மளுக்கு தெரியும் யார் இன்ஃபீரியர் செரிப்ரல் படங்கள். இன்ஃபீரியர் செரிப்ரல் படங்கள் ஏன் இப்படி தான் இருப்பார். இன்ஃபீரியர் செரிப்ரல் படங்கள் மெடுலாவில் பவரங்க விளங்குவார். அப்போ இன்ஃபீரியர் செரிப்ரல் படங்கள் இது. அடுத்தது இது இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறது. சரியா, இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ். இது என்னென்னா பிரமிட். சரியா, இது பிரமிட். சரியா, அப்போ இன்னொன்று இதை சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் நியூக்ளியஸ் அம்பிகஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன நியூக்ளியஸ் அம்பிகஸ். நம்மளுக்கு தெரியும் நியூக்ளியஸ் அம்பிகஸ் எத்தனாவது கிரேனியல் நேவ் 9, 10, 11 வெளிவாரது என்னது நியூக்ளியஸ் அம்பிகஸ்லேருந்து தான் வரும். சரியா, அப்போ பாருங்கள் நம்ம 4 பகுதி. சரியா, 4 பகுதியும் பார்த்து முடிச்சிட்டோம். அப்படி தானே 4 பகுதியும். அப்போ எக்ஸாம்பிள் கேட்பாங்க இதை தந்து போட்டு பகுதியிட்ட தலைப்பு லெவல்கிட்ட தலைப்பு தந்து போட்டு இதை கீரி காட்டுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீரி காட்டி இதெல்லாம் குறிக்க தெரிஞ்சுதான் சரி.